நாம் கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் கேட்க போகிறோம். ಈ ದಿನದಲ್ಲಿ ಕರ್ತನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೆಲವು ಸಮಯ ನಾವು ಧ್ಯಾನಿಸೋಣ. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ಕರ್ತನು ತಾನು ನಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡಲಿ. நம்முடைய தியானத்திற்காக லூக்கா 2ஆம் அதிகாரம் 46வது வசனத்தையும் 47வது வசனத்தையும் நாம் இன்றைக்கு எடுத்துக்கொள்ள போகிறோம். ನಮ್ಮ ಧ್ಯಾನಕ್ಕೋಸ್ಕರ ಲೂಕನ ಬರೆದಂತ ಸುವಾರ್ತೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 46 47 ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 46 47. ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 46 47. நான் தமிழ்ல வாசிக்கிறேன், அப்புறம் யாராவது ஒருவர் கன்னடால வாசிங்க. அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். அவர் 47வது வசனம், அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மறு உத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். 48வது வசனம், தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். ಕನ್ನಡದಲ್ಲಿ ಆತನು ಬೋಧಕರ ನಡುವೆ ಕುಳಿತುಕೊಂಡು ಅವರ ಉಪದೇಶವನ್ನು ಕೇಳುತ್ತಾ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದನು. ಆತನು ಆಡಿದ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿದವರೆಲ್ಲರೂ ಆತನ ಬುದ್ಧಿಗೂ ಉತ್ತರಗಳಿಗೂ ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟರು. ತಂದೆ ತಾಯಿಗಳು ಆತನನ್ನು ಕಂಡು ಬೆರಗಾದರು. ஆமென். இந்த வாசிக்கப்பட்டதான இந்த வேத வசனங்களிலிருந்து இதற்கு ஒரு தலைப்பை நான் கொடுக்கலாம் என்று சொல்லி விரும்புகிறேன். ಈ ಓದಿದಂತೆ ಒಂದು ವಾಕ್ಯಗಳಿಂದ ಒಂದು ಶಿರೋನಾಮವನ್ನು ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾನು ಬಯಸುತ್ತೇನೆ. ஆவிக்குரிய முதிர்ச்சி, ಆತ್ಮಿಕದಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಬುದ್ಧತೆ. ஆவிக்குரிய முதிர்ச்சி, ಆತ್ಮಿಕತೆಯಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಬುದ್ಧತೆ. இந்த வேத வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அவர் தேவாலயத்தில், அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் 12 வயது இருக்கும்போது அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவிலே உட்கார்ந்திருந்தார். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆತನು 12 ವಯಸ್ಸಿನವನಾಗಿದ್ದಾಗ ದೇವಾಲಯದಲ್ಲಿ ಬೋಧಕರ ನಡುವೆ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದ. ಆಮೆನ್. ಯೆರೂಸಲೇಮಿலே அங்க அந்த தேவாலயத்திலே அங்கே ரபிக்கள் இருந்தாங்க, அவங்க நடுவில் அவர் உட்கார்ந்து இருக்கிறார். ಯೆರೂಸಲೇಮಿನ ಆ ಒಂದು ದೇವಾಲಯದಲ್ಲಿ ಒಂದು ಬೋಧಕರುಗಳು ಅಂದರೆ ರಬ್ಬಿಗಳು ಇದ್ದರು. ಅವರ ನಡುವೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಕುಳಿತಿದ್ದರು. அந்த போதிக்கிற அந்த ரபிக்கள் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுக்கொண்டே இருந்தார். ಆ ಬೋಧಿಸುವಂತ ಒಂದು ಬೋಧಕರು ಏನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದನ್ನು ಗಮನಿಸುತ್ತಾ ಇದ್ದರು. அவர் கேட்டுக்கொண்டிருந்தது மாத்திரமல்ல, அவர்களை வினாவவும், அப்படின்னா அவர்களை வினாவவும் கண்டார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ಅದನ್ನು ಕೇಳಿದು ಮಾತ್ರವೇ ಅಲ್ಲದೆ ಅವರಿಗೆ ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಸಹ ಕೇಳುತ್ತಾ ಇದ್ದರು. அப்படின்னா அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மறு உத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். ಆತನು ಆಡಿದ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿದ ಎಲ್ಲರೂ ಸಹ ಆತನ ಬುದ್ಧಿಗೂ ಉತ್ತರಗಳಿಗೂ ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟರು. அப்படின்னா அந்த ரபிக்கள் அவங்க அந்த போதகர்கள் அவங்க அந்த தேவாலயத்தில் அவங்க போதித்து பேசி கொண்டிருக்கும் போது அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அவர் கொடுத்த மறு உத்தரம் அது அற்புதமாக இருந்தது. ಆ ರಬ್ಬಿಗಳು ಬೋಧಕರು ಹೇಳುತ್ತಿದ್ದಂತ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೆ ಆತನು ಕೊಟ್ಟಂತ ಒಂದು ಉತ್ತರ ಅದು ಅದ್ಭುತವಾಗಿತ್ತು. அதனாலதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கொடுத்த அந்த பதில், அந்த பிரதியுத்தரம், அது அவர்கள் கேட்டபோது அது பிரமிக்கத்தக்கதாக இருந்ததாம். ಆದ್ರಿಂದಲೇ ಒಂದು ವಾಕ್ಯ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಿದೆ, ಆತನು ಕೊಟ್ಟಂತ ಉತ್ತರಗಳಿಗೆ ಅದು ಅವರೆಲ್ಲರೂ ಆಶ್ಚರ್ಯಪಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇತ್ತು ಎಂಬುದಾಗಿ. இப்போ யோசேப் மற்றும் மரியாள், இயேசுவினுடைய தாய் தகப்பன்மார்கள் அவர் பேசுகிறதை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். ಈಗ ಯೋಸೇಫನು ತಾಯಿಯಾದಂತ ಮರಿಯಳು ಅವರು ಮಾತನಾಡಿದಂತ ಮಾತುಗಳಿಗೆ ಅಲ್ಲಿ ಆಶ್ಚರ್ಯಪಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதனாலதான் இந்த வார்த்தைகளுக்கு நான் கொடுத்த அந்த செய்தியினுடைய தலைப்பு ஆவிக்குரிய முதிர்ச்சி. ಆದ್ರಿಂದ ಈ ಒಂದು ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾನು ಕೊಡದ ಒಂದು ಶಿರೋನಾಮೆ ಆತ್ಮಿಕತೆಯ ಒಂದು ಪ್ರಭುತ್ವತೆ. அந்த முதிர்ச்சிக்கு அடையாளம் தான் இந்த பிரதிபலிப்பு. ಆ ಒಂದು ಪ್ರಭುತ್ವತೆಗೆ ಒಂದು ಗುರುತುಗಳೇ ಈ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಾಗಿದೆ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி தேவ சபையாக இருக்கக்கூடியதான, தேவ பிள்ளைகளாக இருக்கக்கூடியதான, இங்கே வந்திருக்கக்கூடியதான நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மிகவும் மிகவும் அவசியம். ಆದ್ರಿಂದ ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವ ಜನರೇ, ಆತ್ಮಿಕತೆಯ ಒಂದು ಪ್ರಭುತ್ವತೆ ಇಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದಿರುವಂತಹ ದೇವ ಜನರಾಗಿರುವಂತಹ ನಮ್ಮ ಎಲ್ಲರಿಗೂ ಸಹ ಅದು ಬಹು ಮುಖ್ಯವಾದದ್ದು. நான் சில காரியங்களை யோசிக்கும் போது உண்மையாகவே எனக்கும் சில காரியங்கள் பிரமிப்பும் ஆச்சரியத்தையும் கொண்டு வருகிறது. ನಾನು ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಯೋಚಿಸುವಾಗ ಕೆಲವು ಕಾರ್ಯ ನನಗೂ ಸಹ ಅದು ಆಶ್ಚರ್ಯಕರವಾಗಿ ಕಾಣಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. இந்த ஆரம்ப நாட்கள், அப்புறம் அதை தொடர்ந்து சில வருடங்கள் அப்படியே இந்த சபையானது அந்த கார்ஷெட்ல, அப்புறம் அந்த என்ஆர் மொஹலா அந்த 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 போகிய கட்டடத்தில், அப்புறம் இந்த உல்ஃபா சேரிட்டி ஹாஸ்பிட்டலினுடைய அந்த மேல் அந்த அந்த தளத்தில்,
அப்படிப்பட்ட அந்த அந்த ஊழிய நாட்களில் எல்லாம் நான் தானே, எனக்கு ஊழியத்திற்கு எல்லாம் நான் தானே என்று சொல்லி நானே எல்லாத்தையும் நிறைய இடத்துல செய்தது ಉಂಟು. ನನಗೆ ನೋಡುವ ಪ್ರಕಾರ ಪ್ರಾರಂಭಗೊಂಡಂತ ಆ ಒಂದು ಸೇವೆ, ಆ ಒಂದು ಕಾಶಿನಿಂದ ಅದ ನಂತರ ಒಂದು ಭೋಗಿಕೆ ಇದ್ದಂಥ ಮನೆಯಲ್ಲಿ, ಅದ ನಂತರ ಇಲ್ಲಿ ಉಲ್ಬ ಚಾರಿಟಿಯ ಒಂದು ಮೇಲ್ಗಡೆ ಇದ್ದಂಥ ಕಟ್ಟಡದಲ್ಲಿದ್ದಂಥ ಸೇವೆಗಳನ್ನು ನೋಡುವಾಗ ಎಲ್ಲದರಲ್ಲಿಯೂ ನಾನು ಮಾತ್ರವೇ ಮಾಡಬೇಕಾಗಿತ್ತಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು. ஆனால் இந்த நாட்களிலே குறுகிய சில வருடங்களிலே ஜெபம் நடத்துகிறவர்கள், ஆராதனை நடத்துகிறவர்கள், வேத வசனங்களை போதிக்கிறவர்கள், இதெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பாகவும் ಆಶ್ಚರ್ಯமாகவும் இருக்கிறது. ಆದರೆ ಈ ಒಂದು ಕೆಲವು ವರ್ಷಗಳಿಂದ ಸಭೆಯಲ್ಲಿ ಆರಾಧನೆ ನಡೆಸುವವರು, ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತವರು, ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಡುವವರೆಲ್ಲರನ್ನು ನೋಡುವಾಗ ನನಗೂ ಸಹ ಒಂದು ಆಶ್ಚರ್ಯಕರವಾಗಿ ತೋರುತ್ತಾ ಇದೆ. இங்க கீபோர்டு வாசிக்கிறாங்க, இங்க இந்த ட்ரம்ஸ் வாசிக்கிறாங்க, அங்க பின்னாடி சிஸ்டம் அதுல வந்து ஊழியம் செய்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கிறது. ಇಲ್ಲಿ ಕೀಬೋರ್ಡ್ ಅನ್ನು ನುಡಿಸುವಂತವರು, ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಡ್ರಮ್ಸ್ ಬಾರಿಸುವಂತವರು, ಹಿಂದೆ ಕುಳಿತು ಆ ಒಂದು ಸಿಸ್ಟಮ್ ನಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವವರು ಎಲ್ಲರ ಕಾರ್ಯ ನೋಡುವಾಗ ನನಗೂ ಸಹ ಒಂದು ಆಶ್ಚರ್ಯಕರವಾಗಿದೆ. ஆபீஸ் அங்க நிறைய வேலை, அந்த காரியங்களை குறித்து அந்த வேலைகளை பார்க்கும்போது இங்க பாருங்க, நேரலையில் இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை அப்புறம் எடிட் பண்ணி யூடியூப்ல ரிலீஸ் பண்றாங்க. இதெல்லாம் இங்க பண்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே பிரமிப்பாக இருக்கிறது. ಆ ಕಚೇರಿಯಲ್ಲೂ ಸಹ ಹಲವು ಕೆಲಸಗಳುಂಟು, ಅದನ್ನ ನೋಡಿಕೊಳ್ಳುವರು. ಇಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಇಲ್ಲಿ ರೆಕಾರ್ಡ್ ಆಗುವಂತದಿದೆ, ಅದ ನಂತರ ಅದನ್ನ ಎಡಿಟ್ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯ, ಇದು ಎಲ್ಲವೂ ಸಹ ನೋಡುವಾಗ ಒಂದು ಆಶ್ಚರ್ಯಕರವಾಗಿ ಕಾಣಿಸ್ತಾ ಇದೆ. ಆಶ್ಚರ್ಯத்தை ಉಂಟು பண்ணக்கூடியதான காரியமாக இருக்கிறது. ಇದೆಲ್ಲವೂ ಆಶ್ಚರ್ಯವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಾಗಿದೆ. ஹalleluya, 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 ஹalleluya. அதனால அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பிரமிப்பையும் ஆச்சரியத்தையும் கொண்டு வரக்கூடியதான ஒரு 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 கால கட்டங்களிலே நாம் வந்து கொண்டே இருக்கிறோம். ಆದ್ದರಿಂದ ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವಜನರೇ, ನಾವು ಆಶ್ಚರ್ಯಕರವಾದಂತಹ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತರುವಂತ ಒಂದು ಕಾಲ ಸಮಯಗಳಲ್ಲಿ ನಾವಿದ್ದೇವೆ. அதிலே தேக்கங்கள் வராதபடிக்கு தேவ பிள்ளைகள் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಗಲಿಬಿಲಿ ಬರದ ಹಾಗೆ ನಾವು ನೋಡಿಕೊಳ್ಳಬೇಕಾಗಿದೆ. அதிலே ஒரு தடைகள் பலவீனத்தினாலோ இல்லை வேலை காரியங்களினாலோ இல்லாவிட்டால் தனிப்பட்ட விஷயங்களினாலோ தேக்கங்கள் வராதபடிக்கு அதை நாம் கர்த்தருடைய ஊழியம் என்று சொல்லி தொடர்ந்து நடத்துவதே இன்னும் அதைவிட பார்க்கலும் பிரமிப்பை உண்டு பண்ணக்கூடியதான ஒரு காரியமாக இருக்கும். ನಮ್ಮದು ಶರೀರದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಬರುವಂತಹ ಒಂದು ಬಲಹೀನತೆಗಳು, ನಮ್ಮ ಒಂದು ಕಾರ್ಯಗಳ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಬರುವಂತಹ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲವನ್ನ ಅದು ನಮ್ಮನ್ನ ಹಾಗೆ ನಿಲ್ಲಿಸಿ ಬಿಡದ ಹಾಗೆ ನಾವು ನೋಡಿಕೊಳ್ಳಬೇಕಾದಂತ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಾವು ಇದ್ದೇವೆ. ஹalleluya, 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 ஹalleluya. அப்போ ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு அடையாளமாக நாம் எதை வெளிப்படுத்த முடியும்? ಆದ್ರಿಂದ ಆತ್ಮಿಕತೆಯ ಒಂದು ಪ್ರಭುತ್ವತೆಗೆ ಒಂದು ಗುರುತುಗಳಾಗಿ ನಾವು ಏನನ್ನ ತೋರಿಸಬಹುದು? ಅನೇಕ ಕಾರ್ಯங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வேகமாக 2-3 காரியங்களை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಸತ್ಯವಿದು ತೋರಿಸುವುದಾಗಿದೆ, ಆದರೆ ವೇಗವಾಗಿ 2-3 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಹಂಚಿಕೊಳ್ಳಲು ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு நம்மிலே வெளிப்படக்கூடியதான அடையாளங்கள் என்ன? ಆ ಆತ್ಮಿಕತೆಯ ಒಂದು ಪ್ರಭುತ್ವತೆಗೆ ನಮ್ಮಿಂದ ಹೊರಬರುವಂತ ಒಂದು ಗುರುತುಗಳು ಏನೆಂಬುದಾಗಿ. அப்படினா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த 12 வயதிலேயே அவர் பிரமிக்கத்தக்க ஆச்சரியப்படத்தக்க காரியங்களிலே அவர் செயல்பட்டார், ஈடுபட்டார். ಆದ್ರಿಂದ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು 12ನೇ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಆಶ್ಚರ್ಯಪಡುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಹಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆತನು ಮಾಡಿದರು. அப்படிப்பட்ட காரியங்களை தொடர்ந்து இங்க இருக்கக்கூடியதான ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்ம வெறும் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக மாத்திரம் இருந்து போவது அது பிரமிப்பல்ல. ಆದ್ರಿಂದ ಇಲ್ಲಿರುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಸಹ ಕೇವಲ ಆರಾಧನೆಗೆ ಬಂದು ಹೋಗುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳದು ಆಶ್ಚರ್ಯಕರವಾಗಿರುವುದಿಲ್ಲ. சில காரியங்கள் அது ஆச்சரியத்தை எங்களுக்கு கொண்டு வரக்கூடியதாக இருப்பதில்லை. ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳು ನಮಗೆ ಒಂದು ಆಶ್ಚರ್ಯವನ್ನು ತರುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಾಗಿರುವುದಿಲ್ಲ. நம்முடைய ஈடுபாடு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்காக, பரலோக தேவனுக்காக நம்முடைய ஈடுபாடுகள் என்ன? ನಮ್ಮ ಒಂದು ಆತ್ಮಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಬರುವಂತಹ ಕ್ರಿಸ್ತನ ಕಾರ್ಯಗಳಿಗೋಸ್ಕರ ಇರುವಂತಹ ಒಂದು ಚಟುವಟಿಕೆಗಳಿಗೆ ಒಳಪಡಿಸುವಂತಹ ಕಾರ್ಯಗಳೇನಾಗಿದೆ? பாருங்க, ஆவிக்குரிய முதிர்ச்சியினுடைய அடையாளத்திற்கு ஒரு முதல் படி என்ன என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால் வளர்ச்சி. ಆತ್ಮಿಕತೆಯ ಪ್ರಭುತ್ವತೆಗೆ ಇರುವಂತಹ ಮೊದಲನೆಯ ಒಂದು ಕಾರ್ಯ ಏನೆಂಬುದನ್ನು ನೋಡಬೇಕಿದೆ, ಬೆಳವಣಿಗೆ. ಬೆಳವಣಿಗೆ. ಆಮೆನ್. ದೇವ பிள்ளைகள் நம்ம வளர்ந்துகிட்டே இருக்கணும். ದೇವ ಮಕ್ಕಳಾದಂತ ನಾವುಗಳು ನಾವು ಬೆಳೆಯುತ್ತಲೇ ಇರಬೇಕು. எல்லா காரியங்களிலும் நம்ம வளரணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಬೆಳೆಯಬೇಕು, ಅದೇ ದೇವರ ಒಂದು ಬಯಕೆಯು ಸಹ. அப்படினா கிறிஸ்துவில்
நம்முடைய தொடர்ச்சியான வளர்ச்சி. ಅಂದ್ರೆ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭಗೊಂಡಂತ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆ எப்பமாவது ஒரு நேரம் அப்படி கிடையாது, ಯಾವಾಗಾದ್ರೂ ಒಂದು ಬಾರಿ ಅಲ್ಲ, இல்லாட்டி ஏதாவது ஒரு நாள் அப்படின்ட்டு கிடையாது. ಇಲ್ಲದೆ ಯಾವುದೋ ಒಂದು ದಿನ ಅಲ್ಲ. கிறிஸ்துவில் நம்முடைய தொடர்ச்சியான வளர்ச்சியை நாம் வெளிப்படுத்துவதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சி. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಸತತವಾದಂತ ಬೆಳವಣಿಗೆಯನ್ನ ತೋರ್ಪಡಿಸುವಂತದೇ ಆತ್ಮಿಕತೆಯ ಒಂದು ಪ್ರಭುತ್ವತೆ. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது 2 ಪೇತ್ರ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு இப்படியாக எழுதுகிறார். ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೇತ್ರನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಬರೆಯುತ್ತಾರೆ, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். ನೀವು ಕೃಪೆಯಲ್ಲಿಯೂ ನಮ್ಮ ಕರ್ತನು ರಕ್ಷಕನು ಆಗಿರುವಂತಹ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ವಿಷಯವಾದಂತಹ ಜ್ಞಾನದಲ್ಲಿಯೂ ಅಭಿವೃದ್ಧಿಯನ್ನು ಹೊಂದುತ್ತಾ ಇರಿ ಎಂಬುದಾಗಿ. கரெக்டா போட்டிருக்கீங்களா? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் கடைசி 18வது வசனம். 2 ಪೇತ್ರ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಾಕ್ಯ. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். ನೀವು ಕೃಪೆಯಲ್ಲಿಯೂ ನಮ್ಮ ಕರ್ತನು ರಕ್ಷಕನಾಗಿರುವಂತಹ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ವಿಷಯವಾದಂತಹ ಜ್ಞಾನದಲ್ಲಿಯೂ ಅಭಿವೃದ್ಧಿಯನ್ನು ಹೊಂದುತ್ತಾ ಇರಿ ಎಂಬುದಾಗಿ. அவருக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் மகிமை உண்டாவதாக. ಆತನಿಗೆ ಈಗಲೂ ಸದಾ ಕಾಲವೂ ಸ್ತೋತ್ರ. ஹalleluya. ஹalleluya. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வளருங்கள். ಆದ್ರಿಂದ ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವಜನರೇ, ಬೆಳೆಯಿರಿ. எதுல வளரணும்? ಯಾವುದರಲ್ಲಿ ಬೆಳೆಯಬೇಕು? கிருபையிலையும் அவரை அறிகிற அறிவிலையும் ஒரு தொடர்ச்சியான வளர்ச்சி நமக்கு தேவை. ಕೃಪೆಯಲ್ಲಿಯೂ ಆತನನ್ನು ಅರಿಯುವಂತ ಜ್ಞಾನದಲ್ಲಿಯೂ ಸತತವಾದಂತ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆ ನಮಗೆ ಅವಶ್ಯ. ஒரு தொடர்ச்சியான வளர்ச்சி அது நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மிகவும் மிகவும் அவசியமான ஒன்று. ಸತತವಾದಂತ ಬೆಳವಣಿಗೆ ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಜೀವಿತದಲ್ಲಿಯೂ ಅದು ಅವಶ್ಯವಾದದ್ದು. பாருங்க, நம்முடைய குழந்தைகள் அவங்க வளருகிற போது வளருகிறதை காண்பது நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? ನೋಡ್ರಿ, ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಬೆಳೆಯುವಾಗ ಆ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆಯನ್ನು ನೋಡುವುದರಲ್ಲಿ ನಮಗೆ ತುಂಬಾ ಸಂತೋಷವಾಗಿರ್ತದೆ. இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ಈಗ ಒಂದು ಮಗಳು ಬೆಳೀತದೆ ಎಂಬುದಾಗಿ ಬಿಟ್ಟುಕೊಳ್ಳಿ. பவ்யா அந்த குழந்தை ஆண்டவர் அவங்களுக்கு இரண்டாவதாக கொடுத்திருக்கிறார். ಭವ್ಯಾಕ್ ಅವರಿಗೆ ದೇವರು ಎರಡನೇ ಒಂದು ಮಗುವನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇನ್ನು ನಮ್ಮ ಸಭையில நிறைய சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க. சின்ன இப்ப பிறந்து சில மாதங்களான பிள்ளைங்க இருக்கிறாங்க. ಇನ್ನು ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಈಗ ಬೆಳೆದಂತ ಕೆಲವು ಮಕ್ಕಳು ಉಂಟು. 3 மாதங்கள் 5 மாதங்கள் 3 ತಿಂಗಳು 5 ತಿಂಗಳು என்று சொல்லி வளர்ந்து கொண்டிருக்கக்கூடியதான பிள்ளைகள் இருக்கிறார்கள். ಈ ರೀತಿಯಾಗಿ ಬೆಳೆಯುತ್ತಾ ಇರುವಂತ ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ. அப்போ அவங்க வளர்றத பெற்றோர்கள் பார்ப்பதற்கு அவங்களுக்கு அளவில்லாத ஒரு ಆನಂದ. ಅವರ ಬೆಳೆಯುವಿಕೆಯನ್ನು ನೋಡುವಾಗ ಹೆತ್ತವರಿಗೆ ಆ ಎಣಿಸಲಿಕ್ಕೆ ಆಗದಿರುವಂತ ಒಂದು ಸಂತೋಷ. சந்திரமண்டலத்துல மனிதன் காலடி எடுத்து வைத்ததை குறித்து நம்ம சந்தோஷப்படுறோமோ சந்தோஷப்படலையோ, ஆனா நம்ம பிள்ளைங்க வளர்றத பார்த்து நமக்கு ரொம்ப சந்தோஷம். ಚಂದ್ರಮಂಡಲದಲ್ಲಿ ಕಾಲಿಟ್ಟಿದ್ದನ್ನ ನೋಡಿ ನಾವು ಬಯಸಿ ಸಂತೋಷ ಪಡುತ್ತೇವೋ ಇಲ್ಲವೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಅದೇ ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಬೆಳೆಯುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ ಅದನ್ನ ತುಂಬಾ ಸಂತೋಷ ಪಡುತ್ತೇವೆ. அவங்க எப்படி தவழ்றாங்க, ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ಹೊರಡುತ್ತಾರೆ, அவங்க ஓகே தவழ்றாங்க, ಯಾವ ರೀತಿ ತೆವಳುತ್ತಾರೆ, எப்போ அவங்க குப்புற படுக்கிறாங்க, ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಹಾಗೆ ಮಲ್ಲಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, எப்போ அவங்க அவங்களுடைய மழலை அந்த வார்த்தையில அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட, இதெல்லாம் பெற்றோருக்கு ஒரு பிரமிப்பையும் ஒரு ஆச்சரியத்தையும் கொண்டு வருது. ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಆ ಒಂದು ಬಾಯಿ ಮಾತುಗಳಿಂದ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಅಂತ ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲವೂ ನೋಡುವಾಗ ಅವರಿಗೆ ಆಶ್ಚರ್ಯಕರವಾಗಿರ್ತದೆ. அப்புறம் அந்த முதல் பல் வளர்றது, அது ஒரு பெரிய பல் வளர்ந்துச்சு, நடந்துட்டான், அப்பான்னு கூப்பிட்டுட்டான் அப்படின்ட்டு ஒரு ஆச்சரியம் அவங்களுக்கு. ಅದರ ಮೊದಲೇ ಬೆಳೆಯುವಂತ ಒಂದು ಹಲ್ಲನ್ನು ನೋಡುವಾಗ ಅಪ್ಪ ಎಂಬುದಕ್ಕೆ ಕರೆದ ನಡೆದಾಡ್ದ ಇದೆಲ್ಲ ನೋಡುವಾಗ ತುಂಬಾ ಸಂತೋಷವಾಗಿರ್ತದೆ. அப்படிதானே? ಹಾಗೆ ಅಲ್ವಾ? என்ன குரு பிரதர், என்ன சிவஜான், அப்படிதானே? ಹಾಗೇನೆ ಅಲ್ವಾ? ஓகே, நான் சொல்றது சரிதானே? நான் ಹೇಳುವುದು ಸರಿಯಲ್ಲ? சரியா தவறா? சரிதான் இல்லையா? ஓகே, பாருங்க, இப்போ அப்படிப்பட்ட ಕಾರ್ಯಗಳು எல்லாம் நம்ம பார்க்கும் போது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்குது. ನೋಡ್ರಿ, ಈ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲವನ್ನು ನೋಡುವಾಗ ನಮಗೆ ತುಂಬಾ ಒಂದು ಸಂತೋಷವಾಗಿರ್ತದೆ. ஆனா நம்முடைய பரலோக தகப்பன், ಆದ್ರೆ ನಮ್ಮ ಪರಲೋಕದ ತಂದೆಯು நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை பார்க்க அவர் விரும்புகிறார். ನಮ್ಮ ಒಂದು ಆತ್ಮಿಕತೆಯ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆಯನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೆ ಆತನು ಬಯಸುತ್ತಾನೆ. ஆவிக்குரிய வளர்ச்சியில ஒரு முதிர்ச்சி உண்டாகணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். ಆತ್ಮಿಕತೆಯ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆಯಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಭುತ್ವತೆ ಉಂಟಾಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆತನು ಬಯಸುತ್ತಾನೆ. பெரில் ஐசிஆர்எம் சர்ச்
நீங்க ரட்சிக்கப்பட்ட அந்த ஒரு அளவுல அந்த ஒரு இடத்தில் நீங்க நின்று விடக் கூடாது. ಬೆರಿಲ್ ಐಸಮ್ ಚರ್ಚ್ ನೀವು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಆ ದಿನದ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆಯಲ್ಲಿ ಹಾಗೆ ನಿಂತಿರಬಾರದು. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி திருப்தியா இருந்திராதுங்க. நான் ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟೆ ಎಂಬುದಾಗಿ ತೃಪ್ತಿಯಾಗಿರಬೇಡಿರಿ. ನಾನು ஞானஸ்நானம் பெற்றுவிட்டேன் என்கிற அந்த திருப்தியில இருந்திராதுங்க. ನಾನು ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡೇನೆ ಎಂಬುದಂತ ಒಂದು ತೃಪ್ತಿಯಲ್ಲಿ ನೀವು ಇರಬೇಡಿರಿ. தொடர்ந்து process இருந்து கொண்டே இருக்கிறது. ಸತತವಾದಂತ ಒಂದು ಸಕ್ರಿಯೆ ಇರಬೇಕಾಗಿದೆ. தொடர்ந்து வளர்ச்சிகள் இருந்து கொண்டே இருக்கிறது. ಸತತವಾಗಿ ಬೆಳವಣಿಗೆಯೂ ಸಹ ಇರಬೇಕಾಗಿದೆ. நம்ம நிறைய நேரத்துல பெரில் ஐஸ்ரம் சர்ச் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துல நம்ம நின்று இருக்கிறோம். ಹಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ಬೆರಿಲ್ ಐಸ್ರಮ್ ಸಭೆಯು ನಾವು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಆ ಒಂದು ಸ್ಥಾನದಲ್ಲೇ ನಿಂತಿದ್ದೇವೆ. ஞானஸ்நானம் எடுத்த அந்த மட்டத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ತೆಗೆದುಕೊಂಡಂತ ಆ ಒಂದು ಹಂತದಲ್ಲೇ ನಿಂತಿದ್ದೇವೆ. அது போதாது. ಅದು ಸಾಕಾಗುವುದಿಲ್ಲ. அது போதாது. ಅದು ಸಾಕಾಗುವುದಿಲ್ಲ. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಒಂದು ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. அதற்காக தேவ பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நாம் வாஞ்சிக்க வேண்டும். ಅದಕ್ಕಾಗಿ ದೇವ ಮಕ್ಕಳಾದಂತ ನಾವು ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಪ್ರತಿದಿನವೂ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಬಯಸುವಂತವರಾಗಿರಬೇಕು. ஏன்னா நம்முடைய உலக இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நாபகன் மூலமாக அவன் ஞானஸ்நானம் பெற்றபோது வானம் திறந்தது. ಯಾಕಂದ್ರೆ ನಮ್ಮ ಲೋಕ ರಕ್ಷಕನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯೋಹಾನನಿಂದ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡಾಗ ಆಕಾಶವು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿತು. பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் புறாவை போல இறங்கி வந்தார். ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ಒಂದು ಪಾರಿವಾಳದ ರೀತಿಯಲ್ಲಿ ಹಾಗೆ ಬಂದನು. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. ಪರಲೋಕದಿಂದ ಒಂದು ಶಬ್ದವು ಕೇಳಿಸಿತು. இவர் என்னுடைய நேச குமாரன். ಈತ ನನ್ನ ಪ್ರಿಯ ಕುಮಾರನು. இவரிலே நான் பிரியமாயிருக்கிறேன். ಈತನ ಮೇಲೆ ನನ್ನ ಪ್ರಿಯವುಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ஹalleluya. 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 அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதிர்ச்சி வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதிர்ச்சிக்கு அடையாளமாக இருக்கக்கூடியதான வளர்ச்சி நமக்கு தேவை. ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವ ಸಮಯೇ ನಮಗೆ ಒಂದು ಪ್ರಭುತ್ವತೆ ಬೇಕು. ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆಯೂ ಸಹ ನಮಗೆ ಬೇಕಾಗಿದೆ. ஆராதனைக்கு வரும்போது ஜெபத்தில் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானுடைய நிறைவிலே நாம் இருக்கிறோமா? ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಒಂದು ತುಂಬಿಸುವಿಕೆಯಿಂದ ನಾವು ಇರುತ್ತೇವಾ? நிறைய நேரத்துல வந்து சிலை போல நின்று போய் விடுகிறோம். ಹಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಶಿಲೆಯ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಂತು ಹೋಗುವಂತರಾಗಿದ್ದೇವೆ. ಅದು ತಪ್ಪು. அது தவறு. ಅದು ತಪ್ಪು. ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவியானவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வது நல்லது. ಆತ್ಮಿಕ ಮಕ್ಕಳಾದ ನಾವುಗಳು ದೇವರ ಆತ್ಮನನ್ನ ಸತ್ಯದಿಂದಲೂ ಆತ್ಮದಿಂದಲೂ ಆರಾಧಿಸುವುದು ಒಳ್ಳೆಯದಾಗಿದೆ. பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தோடு அவரை ஆராதிப்பது நல்லது. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಗೆ ಬಿಟ್ಟು ಕೊಟ್ಟು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಒಂದು ಅಭಿಷೇಕದಿಂದ ಆರಾಧಿಸುವುದು ಒಳ್ಳೆಯದಾಗಿದೆ. அதுதான் வளர்ச்சி. ಅದೇ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆ. வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. ಅದು ಬೇರ್ಪಡಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ಜೀವನ. வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. ಬೇರ್ಪಡಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ಜೀವನ. நான் கிறிஸ்துவை உடையவன். ನಾನು ಕ್ರಿಸ್ತನವನು. நான் கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறவன். ನಾನು ಕ್ರಿಸ್ತನ ಗುಣಾತಿಶಯಗಳನ್ನು ತೋರ್ಪಡಿಸುವವನು. நான் ஒரு நாள் உலகத்தில் இருந்தேன். உலகத்தில் இருந்தவர்களைப் போல் வாழ்ந்தேன். உலகத்தில் இருந்தவர்களைப் போல் எல்லா பாரம்பரியங்களிலும் நான் ஈடுபட்டு கொண்டிருந்தேன். இப்பொழுது நான் அப்படிப்பட்டவன் அல்ல. ನಾನು ಲೋಕದಲ್ಲವನಾಗಿದ್ದನು. ಲೋಕದಲ್ಲಿದ್ದಂತ ಹಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಹಿಂಬಾಲಿಸಿದವನಾಗಿದ್ದನು. ಅದೇ ಪ್ರಕಾರ ಪಾರಂಪರ್ಯಗಳಲ್ಲಿ ಇದ್ದವನು. ಆದರೆ ಈಗ ಆ ರೀತಿಯಾಗಿ ಅಲ್ಲ. ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நமக்கு தேவை. ಒಂದು ಬೇರ್ಪಡಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ಜೀವನ ನಮಗೆ ಅವಶ್ಯ. ஜெபம் உபவாசம் நமக்கு தேவை. ಪ್ರಾರ್ಥನೆ ಉಪವಾಸ ನಮಗೆ ಅವಶ್ಯ. பரிசுத்தம் வசன வாழ்க்கை நமக்கு தேவை. ಪರಿಶುದ್ಧತೆ ದೇವರ ವಾಕ್ಯದ ಒಂದು ಜೀವನ ಒಂದು ಅವಶ್ಯ. ஐக்கியம் தேவை. ಐಕ್ಯತೆ ನಮಗೆ ಅವಶ್ಯ. ஹalleluya. 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 இன்னும் ಅನೇಕ ಕಾರ್ಯங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ಇನ್ನು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿಕೊಂಡು ಹೋಗಬಹುದು. அதனாலதான் நம்முடைய சபையிலே அநேக ஊழியங்கள் இருக்கிறது. ಅದರಿಂದಲೇ ಸಭೆಯಲ್ಲಿ ಅನೇಕ ಸೇವೆಗಳು ನಮಗಿದೆ. நம்முடைய சபையிலே நடந்து கொண்டிருக்கக்கூடியதான ஊழியங்கள் என்னென்ன என்று சொல்லி உங்களுக்கு தெரியுமா? ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಿರುವಂತಹ ಸೇವೆಗಳು ಏನೆಂಬುದಾಗಿ ನಿಮಗೆ ಗೊತ್ತುಂಟಾ? இதெல்லாம் நம்ம ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைவதற்கு நாம் வளர்ச்சி அடைய இந்த ஊழியங்கள். ಇದೆಲ್ಲವೂ ನಮ್ಮನ್ನ ಆತ್ಮಿಕತೆಯಲ್ಲಿ ಪ್ರಭುತ್ವವನ್ನು ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಬೆಳವಣಿಗೆ ತರುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಾಗಿದೆ. அதிகாலை ஜெபங்கள் நடக்கிறது. ಮುಂಜಾನೆಯ ಪ್ರಾರ್ಥನೆಗಳು ನಡೆಯುವಂತದ್ದು. வீடுகள் தோறும் ಮನೆಗಳಲ್ಲಿ கான்ஃபரன்ஸ் கால்ல ஒவ்வொரு நாளும் ஜெபங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ಕಾನ್ಫರೆನ್ಸ್ ಕಾಲ್ ಅಲ್ಲಿ ಪ್ರತಿದಿನವೂ ಸಹ ಪ್ರಾರ್ಥನೆಗಳು ನಡೀತಾ ಇದೆ. அதிகாலையில ಮುಂಜಾನೆಯಲ್ಲಿ ಹಾಫ್ ನೈಟ್ ಪ್ರೇಯರ್ நடந்து கொண்டிருக்கிறது. ನಮ್ಮಲ್ಲಿ ಹಾಫ್ ನೈಟ್ ಪ್ರೇಯರ್ಗಳು ಸಹ ನಡೀತಾ ಇದೆ. உங்களுக்கு தெரியுமா? ನಿಮಗೆ ಅದು ಗೊತ್ತುಂಟಾ? இந்த வாரம் இந்த கடந்த புதன்கிழமை நடந்துச்சு நம்ம சபையில. ಕಳೆದಂತ ಬುಧವಾರ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ನಡೆದಿತ್ತು. வந்தவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ಬಂದವರಿಗಾಗಿ ನಾನು ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ஊழியம் செய்த பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ಸೇವೆಗಳನ್ನು ಮಾಡಿದಂತ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. ஒவ்வொரு மாதத்தினுடைய 3வது புதன்கிழமை நமக்கு ஆஃப் நைட் பிரேயர் இருக்கிறது. ಪ್ರತಿ ತಿಂಗಳು 3ನೇ ಒಂದು ವಾರದಲ್ಲಿ ಬರುವಂತ ಬುಧವಾರ ನಮಗೆ ಮಧ್ಯರಾತ್ರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಇರುವಂತದಾಗಿದೆ. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ನೀವು ಅದನ್ನ ಜ್ಞಾಪಕದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿ. அதிகாலை ஜெபம் நடக்குது. ನಮ್ಮಲ್ಲಿ
ಮುಂಜಾನೆಯ ಪ್ರಾರ್ಥನೆ ನಡೀತಾ ಇದೆ வீடுகளில ಮನೆಗಳಲ್ಲಿ. நான் ஏன் மறுபடியும் சொல்றேன்னா, ನಾನು ಯಾಕೆ ಮತ್ತೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂದ್ರೆ, அந்த வீட்டுல 4 பேர் இருந்தா 4 பேரும் அந்த ஜெபத்துல கலந்துக்கணும். ಆ ಮನೆಯಲ್ಲಿ 4 ಜನರು ಇರುವುದಾದ್ರೆ 4 ಜನರು ಸಹ ಬಂದು நீங்க ಪಾಲ್ಗೊಳ್ಳಬೇಕು. பிள்ளைங்களா இருக்கலாம், வயதானவங்களா இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இது ஒரு வாய்ப்பு. ನೀವು ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಾಗಿರ್ಬೋದು, ವಯಸ್ಸಾದವರಾಗಿರ್ಬೋದು, ಯಾರೇ ಆಗಿರ್ಬೋದು, ಇದು ನಿಮಗೊಂದು ಒಳ್ಳೆ ಅವಕಾಶ. அந்த வாய்ப்பை ஏன் நீங்கள் தவற விட்டு விடுகிறீர்கள்? ಆ ಒಂದು ಅವಕಾಶವನ್ನ ಯಾಕೆ ನೀವು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? உங்கள் தாய் தகப்பன் மாத்திரம் அங்கே வந்து ஜெபத்தில் இருக்கிறார்கள். ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿ ಮಾತ್ರ ಆ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಬಂದು ಇರುತ್ತಾರೆ. பிள்ளைங்களை பார்க்க முடியல, ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. அதனால இது ஒரு ஊழியம். நீங்கள் வளருவதற்கு நீங்க உங்கள் வளர்ச்சியை நீங்க அங்கே காண்பிக்கிறீர்கள். ಇದೊಂದು ಸೇವೆಯಾಗಿದೆ. ನೀವು ಒಂದು ಬೆಳವಣಿಗೆ ಇರುವಂತ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆಗೆ ಅದಾಗಿದೆ. நீங்க வந்து அங்க உட்கார்லன்னா எங்களுக்கு என்ன தோணும்னா, எங்களுக்கு ஒரு சோர்வு அங்க உண்டு பண்ணும். ನೀವು ಬಂದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳದೆ ಹೋದರೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಏನು ತೋಚುವಂತದಾಗಿದೆ, ಒಂದು ಬೇಸರ ಬರುವಂತದಾಗಿದೆ. காலையில 4 மணிக்கு எழும்பி ரெடியாகி அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறோம். வெறும் அப்பா அம்மா மட்டும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ಮುಂಜಾನೆ 4:15 ಎದ್ದು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ನಾವು ಕುಳಿತಿರ್ತೇವೆ. ಬರೀ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಮಾತ್ರ ಇರುತ್ತಾರೆ. பிள்ளைங்க எங்க? ಮಕ್ಕಳಲ್ಲಿ எங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். ನಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಇರುತ್ತದೆ. அப்ப பிள்ளைங்களுக்கு ஜெபம் தேவை இல்லையா? ಮಕ್ಕಳಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಅವಶ್ಯ ಇಲ್ಲವಾ? வசனம் தேவை இல்லையா? ವಾಕ್ಯದ ಅವಶ್ಯ ಇಲ್ಲವಾ? ஆராதனை தேவை இல்லையா? ಆರಾಧನೆ ಒಂದು ಅವಶ್ಯವಿಲ್ಲವಾ? ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமும் இருந்தால் போதுமா? ಭಾನುವಾರ ಮಾತ್ರವೇ ಇದ್ದರೆ ಸಾಕಾ? இல்லை, ಇಲ್ಲ. நமக்கு இது ஒரு வளருவதற்கு ஒரு வாய்ப்பு. ಇದು ನಮಗೆ ಬೆಳವಣಿಗೆಗೆ ಇರುವಂತ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಅವಕಾಶ. ஆண்டவர்களே, நாம் வளருவதற்கு ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்க கூடதான ஒரு நல்ல காலநிலைகள். ದೇವರಲ್ಲಿ ಬೆಳೆಯುವುದಕ್ಕೆ ದೇವರು ಏರ್ಪಡಿಸಿಕೊಟ್ಟಂತ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಕಾಲ ಸಮಯಗಳು. என்ன சில வீடுகளுக்கு போகும்போது சின்ன பிள்ளைங்க எழுப்பி உட்கார்றாங்க. அது எங்களுக்கு பிரமிப்பை உண்டு பண்ணுகிறது. ಕೆಲವು ಮನೆಗಳಿಗೆ ಹೋಗುವಾಗ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಎಳೆದು ಕುಳಿತಿರ್ತಾರೆ. ಅದು ನಮಗೆ ನೋಡುವಾಗ ಆಶ್ಚರ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. அதனால ஆச்சரியத்தை கொண்டு வரக்கூடியதான வளர்ச்சியை சபை நாம் வெளிப்படுத்தணுங்க. ಆದ್ರಿಂದ ಆಶ್ಚರ್ಯವನ್ನ ತರುವಂತ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆಯನ್ನ ಸಭೆಯು ನಾವು ಪ್ರಕಟಗೊಳಿಸಬೇಕು. ಇನ್ನು ನಮ್ಮ ಎತ್ತನ ನಾள் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக மாத்திரமே இருக்க முடியும். ಇನ್ನು ಎಷ್ಟು ದಿವಸಗಳವರೆಗೆ ನಾವು ಭಾನುವಾರದ ಕ್ರೈಸ್ತರಾಗಿಯೇ ಇರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? ಇನ್ನು ಎತ್ತನೆ ನಾட்கள் நாம் தூங்கிக் கொண்டே இருப்போம். ಇನ್ನು ಎಷ್ಟು ದಿವಸಗಳು ನಿದ್ರಿಸಲೇ ಇರ್ತೇವೆ? ಇನ್ನು ಎತ್ತನೆ ನಾட்கள் நாம் ಸಾಕು ಪೋಕು சொல்லிக்கொண்டே இருப்போம். ಇನ್ನು ಎಷ್ಟು ದಿವಸಗಳವರೆಗೆ ನಾವು ನೆಪಗಳನ್ನ ಹೇಳುತ್ತಲೇ ಇರುತ್ತೇವೆ? விழித்துக்கொள்வோம். ನಾವು ಎಚ್ಚರಗೊಳ್ಳೋಣ. தேவ பிள்ளைகள் நாம் விழித்துக்கொள்ள வேண்டும். ದೇವ ಮಕ್ಕಳಾದ ನಾವುಗಳು ಎಚ್ಚರಗೊಳ್ಳಬೇಕು. ದೇವರ பெண்கள் மத்தியிலே ஊழியங்கள் இருக்கிறது. ದೇವರ ಸ್ತ್ರೀಯರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸೇವೆಗಳು ಉಂಟು. ಅದರಲ್ಲಿயும் 10 வருடத்திற்குள்ளாக திருமணமாக இருக்கக்கூடியதான பிள்ளைகள் மத்தியிலே ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ಅದರಲ್ಲಿ 10 ವರ್ಷದ ಒಳಗಡೆ ಇರುವಂತ ಮದುವೆಯಾದಂತ ಸ್ತ್ರೀಯರ ಮಧ್ಯದಲ್ಲೂ ಸಹ ಸೇವೆಗಳುಂಟು. சகோதரர்கள் மத்தியிலே வீடுகளிலும் சபையிலும் ஆலயத்திலும் ஜெபங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ಸಹೋದರರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಮನೆಗಳಲ್ಲಿಯೂ ಆಲಯದಲ್ಲಿಯೂ ಸಹ ಸೇವೆಗಳು ನಡೀತಾ ಇದೆ. மாதத்தினுடைய முதல் நாள் அதிகாலையிலே சபையிலே ஜெபம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ತಿಂಗಳಿನ ಮೊದಲನೆಯ ಒಂದು ದಿವಸದಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಮುಂಜಾನೆ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಿದೆ. ஒவ்வொரு மாதமும் 7 நாட்கள் விசேஷித்த உபவாச நாட்களாக சபையிலேயும், அது மாத்திரம் அதிகாலையிலும் மாலையிலும் வேத வாசிப்பின் ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ಅದು ಮಾತ್ರವೇ ತಿಂಗಳಿನ ಮೊದಲನೇ ವಾರದಲ್ಲಿ ಉಪವಾಸದ ಪ್ರಾರ್ಥನೆಗಳನ್ನ 7 ದಿವಸ ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದೇವೆ. அப்போ ಸತ್ಯವೇದನ್ನು ಓದುವಂತದನ್ನ ಬೆಳಿಗ್ಗೆಯೂ ಸಹ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಸಂಜೆಯೂ ಸಹ ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದೇವೆ. அப்ப இதெல்லாம் நான் சொல்லும்போது உங்க முன்னாடி நீங்க ஒரு கேள்வி போடணும். ಇದೆಲ್ಲವನ್ನ ಹೇಳುವಾಗ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನ ಹಾಕಬೇಕು. இந்த ஊழியங்கள் எல்லாம் நடக்குதா? ಈ ಸೇವೆಗಳೆಲ್ಲ ನಡೀತಾ ಇದೆಯಾ? இதுல எல்லாம் எனக்கு பங்கு இருக்குதா? ಇದರಲ್ಲೆಲ್ಲ ನನಗೆ ಪಾಲು ಇದೆಯಾ அப்படி சொல்லி உங்களை நீங்க கேட்டுக்குங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ನಿಮ್ಮನ್ನ ನೀವೇ ಪ್ರಶ್ನಿಸಿಕೊಳ್ಳಿ. உங்களை நீங்க கேட்டுக்குங்க. ನಿಮ್ಮನ್ನ ನೀವೇ ಕೇಳಿಕೊಳ್ಳಿ. காட்டேஜ் பிரேயர், ಒಂದು ಕಾಟೇಜ್ ಪ್ರೇಯರ್ ನಡೆಯುವಂತ வீட்டு கூட்டம், ಮನೆ ಕೂಟಗಳು இந்த வாரம் பிரதர் ஜோசப் ஃப்ரான்சிஸ் அவங்க வீட்ல நடந்துச்சு. ಕಳೆದಂತ ವಾರದಲ್ಲಿ ಬ್ರದರ್ ಜೋಸೆಫ್ ಫ್ರಾನ್ಸಿಸ್ ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ ನಡೆಯಿತು. நான் வந்த பிள்ளைங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ಬಂದಂತ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ ಕರ್ತನಿಗೆ என்னுடைய பங்கு என்ன? ಆದ್ರಿಂದ ಇದರಲ್ಲೆಲ್ಲ ನನ್ನ ಒಂದು ಪಾಲೇನಾಗಿದೆ? நான் இப்ப சொன்ன காரியங்களில் எதிலேயுமே என்னுடைய பங்கு இல்லையே. நான் எதிலாவது ஒரு காரியத்தில் நான் பங்கு பெறணும். ಈ ಹೇಳಿದಂತ ಕಾರ್ಯಗಳ ಯಾವುದರಲ್ಲೂ ಸಹ ನನ್ನ ಪಾಲಿಲ್ಲವಲ್ಲ. ನಾನು ಯಾವುದರಲ್ಲಿ ಒಂದರಲ್ಲಿ ನನ್ನ ಪಾಲು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ಟೀನೇಜ್ வளர்ந்து வரக்கூடியதான பிள்ளைகள் மத்தியில ஊழியங்கள் இருக்கிறது. ಆ ಟೀನೇಜ್ ಮಕ್ಕಳು ಬೆಳೀತಾ ಬರುವಂತ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಹ ಸೇವೆಗಳುಂಟು. அப்ப அந்த டீனேஜ் வளர்ந்து வருகிற பிள்ளைங்க அதுல என்னுடைய பங்கு இருக்கிறதா? ಬೆಳೆದು ಬರುವಂತ ಒಂದು ಟೀನೇಜ್ ಮಕ್ಕಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನನ್ನ ಒಂದು ಪಾಲುಗಳು ಉಂಟಾ? ಯೂತ್ ಗ್ಯಾದರಿಂಗ್, ವಾಲಿಬர்களாக வளர்ந்திருக்க அவர்கள் மத்தியில ஊழியம் இருக்கிறது. ಯೌವನಸ್ಥರಾಗಿ ಬೆಳೆದಿರುವಂತವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಹ ಸೇವೆಗಳುಂಟು. ಸತ್ಯವೇದ ಬೈಬಲ್ ಸ್ಟಡಿ அதுல என்னுடைய பங்கு இருக்கிறதா? ಸತ್ಯವೇದ ಧ್ಯಾನದಲ್ಲಿ ನನ್ನ ಒಂದು ಪಾಲು ಇದೆಯಾ? இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் என்னுடைய பங்கு அதுல இருக்கிறதா? எதிலாவது ஒன்றிலாவது என்னுடைய பங்கு இருக்கிறதா? நான் வெறும் ஞாயிற்றுக்கிழமை அந்த அவங்களுக்கும் நமக்கு என்னங்க வித்தியாசம்?
ನಾನು ಈ ಎಲ್ಲಾ ಸೇವೆಗಳಲ್ಲಿ ಇರುವಂತದ್ದು ಒಂದೇ ಒಂದು ಪಾಲನಲ್ಲಿ ಇದೆಯಾ ಎಂಬಂತದನ್ನ ಕೇಳಿಕೊಳ್ಳಬೇಕು. ಭಾನುವಾರ ಅವರಿಗೂ ನಮಗೂ ಇರುವಂತ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸ ಏನು ಎಂಬುದನ್ನು. நமக்கு 2 மணி நேரம் ஆராதனை அதுல சிலவங்க இப்ப பாதியில எழும்பி போறதுக்கு பழகி இருக்கிறாங்க. ನಮಗೆ ಕೇವಲ 2 ಗಂಟೆಯ ಒಂದು ಆರಾಧನೆ, ಆದರೆ ಇವಾಗ ಏನಂದ್ರೆ ಅರ್ಧದಲ್ಲೇ ಎದ್ದು ಹೋಗರು ಪ್ರಾರಂಭಗೊಳ್ಳುತ್ತಾ ಇದೆ. இது நம்முடைய வளர்ச்சியை காண்பிக்கிறதா? ಇದೆಲ್ಲವೂ ನಮ್ಮ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆಯನ್ನು ತೋರಿಸ್ತಾ ಇದೆ. ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையின் தோல்வியை காண்பிக்கிறது. ಈ ಎಲ್ಲವೂ ನಮ್ಮ ಜೀವನದ ಒಂದು ಸೋಲುಗಳನ್ನ ತೋರಿಸುತ್ತಾ ಇದೆ. ನಾವು ತೋற்று போய் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடக்கூடாது சபையே. ನಾವು ಸೋಲುತ್ತಾ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದನ್ನ ಮರೆತು ಬಿಡಬಾರದು ಸಭೆಯೇ. ஆண்டவர் நாம் ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ದೇವರು ನಾವು ಆತ್ಮಿಕತೆಯಲ್ಲಿ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆಗೆ ಬರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಒಂದು ಅವಕಾಶಗಳನ್ನು ನಮಗೆ ಏರ್ಪಡಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಯಾரும் அவருக்கு முன்பாக சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ನಾವು ಯಾರು ಸಹ ಆತನ ಮುಂದುಗಡೆ ನೆಪಗಳನ್ನ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ನಾನು உங்களை விசாரிக்கும் போது எங்களிடத்தில் நீங்க எதையாவது சொல்லி நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். ಒಂದು ವೇಳೆ ನಾವು ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಿಚಾರಿಸುವಾಗ ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಏನಾದರೂ ಒಂದು ಹೇಳಿ ನೀವು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಬಹುದು. கணக்கு கேட்கும் கர்த்தர் வருகிறார். ಆದರೆ ಲೆಕ್ಕವನ್ನ ಕೇಳುವಂತ ಕರ್ತನು ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. ಯಾರು ಸಹ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. அருமையான சபையே, நமக்கு முதிர்ச்சி, நமக்கு ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி தேவை. ಆದ್ದರಿಂದ ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ಸಭೆ ಪ್ರಬುದ್ಧತೆಗಿರುವಂತ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆ ನಮಗೆ ಅವಶ್ಯ. நான் ஒரு விளம்பரத்துல நான் சில வருடங்களுக்கு முன்பாக இப்ப இருக்குதோ அது எனக்கு தெரியாது, நான் பார்த்திருக்கிறேன். ಒಂದು ಅಡ್ವರ್ಟೈಸ್ಮೆಂಟ್ ನಾನು ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿದೆ, ಅದು ಈಗ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஒரு பேபி சொல்லுவாங்க, நான் வளர்கிறேனே மம்மி. ಒಂದು ಮಗು ಹೇಳ್ತಾ ಇದೆ, ನಾನು ಬೆಳೀತಾ ಇದ್ದೇನಲ್ಲ ಅಮ್ಮ ಎಂಬುದಾಗಿ. நான் வளர்கிறேனே. நீங்க எல்லாம் ஆச்சரியமா பாக்குறீங்க, ஐயோ இதெல்லாம் எங்க அப்படின்ட்டு. ஒரு பொண்ணு ஒரு சின்ன குழந்தை சொல்லுது, அந்த ட்ரெஸ் தானே ஏதோ ஒன்று, அப்போ வந்து அது காம்ப்ளைன் ஓகே ஏதோ ஒன்று, ஆனால் அது அந்த என்னப்பா கேத்ரினா ஹார்லிக்ஸ், ஓகே ஹார்லிக்ஸ் ஓகே. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, நான் வளர்கிறேனே மம்மி. ಆ ಮಗು ಹೇಳ್ತಾ ಇದೆ, ನಾನು ಬೆಳೀತಾ ಇದ್ದೇನಲ್ಲ ಅಮ್ಮ ಎಂಬುದಾಗಿ. நம்ம வளர்கிறோம், நல்லதுதான். ನಾವು ಬೆಳೀತಾ ಇದೀವಿ, ಅದು ಒಳ್ಳೆಯದೇ. ஒரு நாள் எனக்கு என்கிட்ட 2 வீலர் இல்ல. ಒಂದು ದಿವಸ ನನ್ನ ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ನನ್ನಲ್ಲಿ ದ್ವಿಚಕ್ರ ಇರಲಿಲ್ಲ. இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு 1 இல்ல 2 2 வீலர் இருக்கு. ಆದ್ರೆ ಈ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ 1 ಅಲ್ಲ 2 2 ವೀಲರ್ಸ್ಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಇದೆ. நான் வளர்கிறேனே டாடி, ನಾನು ಬೆಳೀತಾ ಇದ್ದೇನಲ್ಲ ಅಪ್ಪ. அன்னைக்கெல்லாம் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ಆ ದಿವಸಗಳೆಲ್ಲ ಊಟಕ್ಕೆ ತುಂಬಾ ಕಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದೆ. இன்னைக்கு சாப்பிட முடியாம சாப்பாடு எடுத்து வெளியில கொட்டுறேன். நான் வளர்கிறேனே டாடி. ಈ ದಿನದಲ್ಲಿ ಅದನ್ನ ಊಟ ಮಾಡಲಿಕ್ಕಾಗದೆ ಅದನ್ನ ತೆಗೆದು ಹೊರಗಡೆ ಹಾಕ್ತೀನಿ. ಈ ದಿನ ನಾನು ಬೆಳೆದಿದ್ದೇನಲ್ಲ ಅಪ್ಪ. அன்னைக்கு நம்ம ஒரு வீட்டுல தங்குறதுக்கு ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னா ரொம்ப ಕಷ್ಟமா இருக்கும். ಆ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಮನೆಯಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಒಂದು 4 ಜನ ಇರುವುದು, ಅದು ತುಂಬಾ ಕಷ್ಟವಾಗಿರ್ತಾ ಇದೆ. என்ன சாபு பிரதர், லவ்லி சிஸ்டர், அவங்க வீட்டுக்கு நாங்கள் போயிருக்கிறோம். அன்னைக்கு ಅವರ ಮನೆಗೆ ಹೋಗಿದ್ದೇವೆ. எங்களுக்கு அவங்க தான் அப்போ கேஸ் எல்லாம் ரெடி பண்ணி, அவங்க கேஸ் லிட்டில் கேஸ்ல இருந்தாங்க. ಗ್ಯಾಸ್ ಇದರಲ್ಲಿ ಇದ್ದರು ಅವರು. நாங்கள் அப்போ திருமணமான ஆரம்ப நாட்கள், ಸೇವಕರು ಮದುವೆಯಾದಂಥ ಪ್ರಾರಂಭ ದಿವಸಗಳು. ಯಾರು ಎದು கொடுப்பாங்க அப்படின்னு ஏங்கிக்கிட்டே இருப்போம். ಯಾರು ಏನು ಕೊಡುತ್ತಾರೆ ಎಂಬಂತ ಒಂದು ಎದುರು ನೋಡುವಿಕೆ, யாருடைய உதவி எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருப்போம். ಯಾರ ಒಂದು ಸಹಾಯ ನಮಗೆ ಸಿಕ್ಕುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಎದುರು ನೋಡ್ತಾ அன்னைக்கு உதவி அவங்க செய்தாங்க. அந்த கேஸ் எல்லாம் எங்களுக்கு நாங்கள் போகும்போது ಇಲ್ಲ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, எங்களுக்கு கொடுப்பாங்க. ಆ ಗ್ಯಾಸ್ ಎಲ್ಲ ಅವರು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಾವು ಹೋಗುವಾಗೆಲ್ಲ ಅವರು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಲ್ಲ, ನಮಗೆ எங்களுக்கு உதவி செய்த நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க. ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದಂತ ಹಲವರು ಇಲ್ಲಿದ್ದೀರಾ. பாருங்க, அந்த நாட்களிலே வசதி வாய்ப்புகள் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை சரீர பிரகாரமாக எல்லா காரியங்களிலும் வளர்ந்து வருவதற்கு உதவி செய்து கொண்டே வருகிறார். ನೋಡ್ರಿ, ಆ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಒಂದು ವಸತಿ ಕಾರ್ಯಗಳು ಸೌಕರ್ಯಗಳು ಇರಲಿಲ್ಲ. ಆದರೆ ಈ ದಿವಸಗಳಲ್ಲಿ ದೇವರು ಆ ಶರೀರಕವಾಗಿ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆಶ್ವಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்ப நம்ம எவ்வளவு பிஸியா இருந்தாலும் இன்னைக்கு ஜெபம் இருக்குது, கொஞ்ச நேரமாவது அதுல போய் கலந்து, அதுதான் வளர்ச்சி. ಎಷ್ಟೇ ಬಿಸಿ ಆಗಿದ್ರು ಈ ದಿವಸದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಇದೆ, ಅದನ್ನ ನಾನು ಹೋಗಿ ಪಾಲ್ಗೊಳ್ಳಬೇಕೆಂಬುದೇ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆ ಆಗಿದೆ. அந்த முழு ஜெபத்திலே என்னால கலந்து கொள்ள, என் முகத்தையாவது நான் போய் கொண்டு போய் காமிச்சுக்கணும், அதுதான் பிரமிப்பு, ஆச்சரியம். ಒಂದು ವೇಳೆ ಅದರಲ್ಲಿ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಪಾಲ್ಗೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ, ಹೋಗಿ ನನ್ನ ಮುಖವನ್ನಾದರೂ ತೋರಿಸಬೇಕೆಂಬುದು ತೋರಿಸುವಂತೆ ಒಂದು ಆಶ್ಚರ್ಯಕರವಾದ தேவாலயத்திலே போதித்த ரபிக்கள், போதகர்கள் அவரை பார்த்து பிரமித்தார்கள். அவருடைய தாய் தகப்பன்மார்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ದೇವಾಲಯದಲ್ಲಿ ಬೋಧಿಸುತ್ತಿದ್ದಂತ ಬೋಧಕರುಗಳು ಅವರನ್ನು ನೋಡಿ ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟರು. ಅವರ ತಂದೆ ತಾಯಿಗಳು ಬೆರಗಾದರು. சில நேரத்துல நான் சில ஜெபத்துல பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ಕೆಲವರನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ನೋಡುವಾಗ ನನಗೆ ಎಷ್ಟು ಸಂತೋಷವಾಗಿರ್ತದೆ ಗೊತ್ತಾ?
ஆச்சரியம், பிரமிப்பு. ಅದೇ ಒಂದು ಆಶ್ಚರ್ಯ, ಒಂದು ಬೆರಗಾಗುವಂತ ಕಾರ್ಯ. தேவனுடைய பிள்ளைகளே, அப்பப்போ அவ்வப்போது பிரமிப்பையும் ஆச்சரியத்தையும் கொண்டு வாருங்கள். ಆದ್ರಿಂದ ದೇವ ಜನರೇ, ಆಗಾಗ ಆಶ್ಚರ್ಯವನ್ನ ಬೆರಗಾಗುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀವು ತರೀರಿ. நீங்க வெறும் ஞாயிற்றுக்கிழமை வந்து 7 மணி ஆராதனைனா 7:30, 7:45, 8 மணி, ಇದು பிரமிப்பிಲ್ಲ, ಇದು ದುಃಖಂ. ನೀವು ಬರೀ ಸಂಜೆ ಭಾನುವಾರದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಒಂದು ಆರಾಧನೆಗೆ 7 ಗಂಟೆ ಅಂದಿದ ತಕ್ಷಣ 7:30, 7:45 ಬರುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಅದು ಆಶ್ಚರ್ಯಕರವಲ್ಲ, ಅದು ದುಃಖಕರವಾದದ್ದು. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இல்ல, இன்னைக்கு வேண்டாம், வீட்டுல இருப்போம் அப்படின்னு சொல்லி வீட்டுல இருந்து துணி துவைக்கிறதையும் வீட்டுக்காரங்களை பார்க்கிறதையும் அது துக்கம். ಭಾನುವಾರ ಆರಾಧನೆ ಬೇಡ, ನಾವು ಈ ದಿನದಲ್ಲಿ ಮನೆಯಲ್ಲೇ ಇರೋಣ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಕೊಂಡು ಬಟ್ಟೆ ಒಗೆಯುವುದನ್ನ, ಪಾತ್ರೆ ತೊಳೆಯುವುದು ಅದು ಆಶ್ಚರ್ಯಕರವಲ್ಲ, ಅದು ದುಃಖಕರವಾದದ್ದು. அதனால நம்ம விழித்துக்கொள்ள வேண்டும். ಆದ್ರಿಂದ ನಾವು ಎಚ್ಚರಗೊಳ್ಳಬೇಕು. இனி காலம் செல்லாது, ಇನ್ನು ಕಾಲ ಸಮಯವಿಲ್ಲ. கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபம். ಕರ್ತನ ಒಂದು ಬರವಣಿಗೆ ಅದು ಬಹು ಸಮೀಪವಾಗಿದೆ. ஆவிக்குரிய முதிர்ச்சியை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ಆದ್ರಿಂದ ಆತ್ಮಿಕತೆಯ ಒಂದು ಪ್ರಬುದ್ಧತೆಯನ್ನ ಕರ್ತನ ಮೇಲೆ ಎದುರು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதற்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளருவதற்குரியதான வளர்ச்சியை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ಅದರಿಂದ ಪ್ರತಿದಿನವೂ ಸಹ ನಮ್ಮ ಒಂದು ಆತ್ಮಿಕತೆಯಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಒಂದು ಪ್ರಬುದ್ಧತೆಗೆ ನೇರವಾಗಿ ಬೆಳವಣಿಗೆಯನ್ನ ತೋರ್ಪಡಿಸಬೇಕು. ஹalleluya, 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 ஹalleluya. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವ ಜನರೇ, நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நமக்கு மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ನಮ್ಮ ಆತ್ಮಿಕತೆಯ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆಗೆ ಮಾದರಿ ನಮ್ಮ ಕ್ರಿಸ್ತನ ಯೇಸು ಮಾತ್ರವೇ. அது அந்த வளர்ச்சியை நாம் வெளிப்படுத்தும் போது அவருக்கு அது புகழ்ச்சியை கொண்டு வருகிறது. ಆ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆಯನ್ನ ನಾವು ತೋರ್ಪಡಿಸುವಾಗ ಆತನಿಗೆ ಒಂದು ಪ್ರಶಂಸೆಯನ್ನ ತರುವಂತದ್ದಾಗಿದೆ. ಲೂಕಾ 2 அதிகாரம் 52வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ಲೂಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 52ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ನೋಡಿರಿ. லூக்கா 2 அதிகாரம் 52வது வசனம். ಲೂಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 52ನೇ ವಾಕ್ಯ. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும், சொல்லுங்க, அதிகமாய் விருத்தி அடைந்தார். ಯೇಸು ಜ್ಞಾನದಲ್ಲಿಯೂ ದೇಹ ಬಲದಲ್ಲಿಯೂ ವೃದ್ಧಿಯಾಗುತ್ತಾ ಬಂದನು. ಇದಲ್ಲದೆ ದೇವರ ಮತ್ತು ಮನುಷ್ಯರ ದಯೆಯು ಆತನ ಮೇಲೆ ಹೆಚ್ಚಾಗುತ್ತಾ ಬಂತು. இப்போ அந்த கடைசி நம்ம வாசித்தோம் இல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். ಈಗ ನಾವು ಕಡೆದಾಗಿ ಓದಿದ್ದೇವಲ್ಲ, ಅದೇ ಬಹು ಮುಖ್ಯವಾದದ್ದು. இந்த மேலே இருக்கிற அந்த ஞானம், வளர்த்தி, கிருபை, தயவு, இதெல்லாம் நமக்கிட்ட இருக்குது. ஆண்டவர் நமக்குள்ள வச்சிருக்கிறாரு, இதுல நம்ம இருக்கிறோம். ನಮಗೆಲ್ಲರಿಗೂ ಸಹ ಮೇಲೆ ಇರುವಂತ ಒಂದು ಜ್ಞಾನ, ಬಲ, ವೃದ್ಧಿ, ದಯೆ ಇದೆಲ್ಲವನ್ನ ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆனா அது இருந்தா போதாது, அதிகமாய் விருத்தி. ಅದು ಇರುವುದು ಮಾತ್ರವೇ ಸಾಲದು, ಅದು ಅಧಿಕವಾಗಿ ಹೆಚ್ಚುತ್ತಾ ಬರಬೇಕು ಅಥವಾ ವೃದ್ಧಿ ಆಗಬೇಕು. இப்ப பாருங்க, ஈசாக்கு குறித்து சொல்லும்போது, ಈಸಾಕನ ಕುರಿತಾಗಿ ಹೇಳುವಾಗ, அவன் வறட்சியான காலத்துல விசுவாசத்தோடு விதை விதைத்தான். ಆತನು ಬರಗಾಲದಲ್ಲಿಯೂ ನಂಬಿಕೆಯಿಂದ ಬೀಜವನ್ನು ಬಿತ್ತಿದನು. கர்த்தர் அவனுடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார். ಕರ್ತನು ಆತನ ಒಂದು ನಂಬಿಕೆಯನ್ನು ಘನಪಡಿಸಿದನು. அப்புறம் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 100 மடங்கு பலனை கண்டான். ಅದ ನಂತರ ಆತನ ಕುರಿತಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, ಆತನು 100ರಷ್ಟು ಫಲವನ್ನು ಕಂಡನು. அப்புறம் விருத்தி அடைந்தான். ಅದ ನಂತರ ವೃದ್ಧಿಯನ್ನು ಹೊಂದಿದನು. மகா பெரியவனாக மாறினான். ಆತನು ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯನಾದನು ಎಂಬುದಾಗಿ. பாருங்க, அதுல அந்த சரீர பிரகாரமான காரியத்தில் உள்ள அந்த blessing நம்ம பார்த்தோம் இல்லையா? ನೋಡ್ರಿ, ಆತನ ಒಂದು ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರುವಂತ ಒಂದು ಶಾರೀರಿಕವಾದಂತ ಒಂದು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನೋಡಿದ್ದೇವೆ ಅಲ್ವಾ? இங்க பாருங்க, ಇಲ್ಲಿ ನೋಡಿರಿ, இங்க பாருங்க, ಇಲ್ಲಿ ನೋಡಿರಿ. ரொம்ப சுருக்கமா அத நம்ம பார்த்தோம்னா, ತುಂಬಾ ಸಂಕ್ಷಿಪ್ತವಾಗಿ ಅದನ್ನ ನೋಡುವಾಗ ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಅದು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. இயேசுவானவர், ಯೇಸು ಆದವನು ಜ್ಞಾನದಲ್ಲಿಯೂ வளர்த்தியில, ದೇಹ ಬಲದಲ್ಲಿಯೂ தேவ கிருபையில, ದೇವರ ಕೃಪೆಯಲ್ಲಿಯೂ மனுஷ தயவுல, ಮನುಷ್ಯರ ದಯೆಯಲ್ಲಿಯೂ ಅಧಿಕವಾಗಿ பாருங்க, அதுதான் அவர்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அடிச்சுவடாக இருக்கிறார். ನೋಡ್ರಿ, ಆತನೇ ನಮ್ಮ ಜೀವಿತದ ಒಂದು ಹೆಜ್ಜೆ ಜಾಡುಗಳಾಗಿದೆ. அவர்தான் நம்முடைய வாழ்க்கையின் மாதிரியாக இருக்கிறார். ಆತನೇ ನಮ್ಮ ಜೀವನದ ಒಂದು ಮಾದರಿ ಸಹ ಆಗಿದ್ದಾನೆ. அப்போஸ்தலனாகிய பேதுரு 2 அதிகாரம் 21வது 1 பேதுரு 2 அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லும்போது, ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೇತ್ರನು 1 ಪೇತ್ರ 2:21ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳುವಾಗ, நாம் நடக்க வேண்டிய அடிச்சுவடுகளை நமக்கு பின் வைத்து போனவர் என்று சொல்லி எழுதுகிறார். ನಾವು ನಡೆಯಬೇಕಾದಂತ ಹೆಜ್ಜೆ ಜಾಡುಗಳನ್ನು ಆತನು ಇಟ್ಟು ಹೋಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 3 அதிகாரம் எபிரேயர் 3 அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்றாரு. ಅದರಿಂದ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಇಬ್ರಿಯ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்ன சொல்றாருன்னா, ಏನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವನ್ನ ಗಮನಿಸಿ ನೋಡಿರಿ. நிறைய பேர் இங்க பாக்குறவங்க மட்டும் தான் இருக்கிறீங்க. பாக்குறவங்க, ಹಲವರು ಇಲ್ಲಿ ನೋಡುವವರು ಮಾತ್ರವೇ ಆಗಿದ್ದೀರಾ. பாக்குறவங்க, ನೋಡುವವರು. பாக்குறதுன்னா என்ன தெரியுமா? ನೋಡುವುದಂದ್ರೆ ಏನು ಗೊತ್ತಾ?
இப்போ நான் குருவை கிராஸ் பண்ணி போறேன். ಈಗ ನಾನು ಗುರು ಅಣ್ಣನನ್ನ ಕ್ರಾಸ್ ಮಾಡಿ ಹೋಗುತ್ತೇನೆ. ஹலோ ಹಲೋ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். ಹಾಗೆ ಹೇಳಿ ಹಾಗೆ ಹೋಗುತ್ತೇನೆ. ஆனா கவனித்து பார்க்கிறது, ಆದ್ರೆ ಗಮನಿಸಿ ನೋಡುವುದಾದರೆ அவர்கிட்ட நின்னு பேசுறேன், ಅವರಲ್ಲಿ ನಿಂತು ನಾನು ಮಾತನಾಡುತ್ತೇನೆ, அவருடைய காரியங்களை நான் அறிந்து கொள்ளுகிறேன், ಅವರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾನು ಅರಿತುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ, அவருக்கு என்ன தேவைங்கிறதை நான் புரிந்து கொள்ளுகிறேன், ಅವರಿಗೆ ಏನು ಅವಶ್ಯವಿದೆ ಎಂಬುದನ್ನು அவருடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நான் அறிந்து கொள்ளுகிறேன், ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಏನು ಸಮಸ್ಯೆ ಇದೆ ಎಂಬುದನ್ನು ನಾನು ಅರ್ಥ நம்ம இன்னைக்கு ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. பெர் லைஃப் ஸ்டைல் சர்ச் அநேகர் நம்ம ஹலோ ஹாய் அப்படின்னு சொல்றதுல தான் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். ನಮ್ಮಲ್ಲಿ ಬೆರಿ ಲೈಸೆನ್ಸ್ ಸಭೆ ಅಂತ ನಾವುಗಳು ಹಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ಹಲೋ ಹಾಯ್ ಎಂಬುದರಲ್ಲಿ கவனித்து கவனித்து ಇಲ್ಲ ಗಮನಿಸಿ ಗಮನಿಸಿ கவனித்து பாருங்கள், ಗಮನಿಸಿ ನೋಡಿರಿ, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், ಕಾಡಿನ ಪುಷ್ಪಗಳನ್ನು ಗಮನಿಸಿ ನೋಡಿರಿ, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், ಆಕಾಶದ ಒಂದು ಹಕ್ಕಿಗಳನ್ನು ಗಮನಿಸಿ ನೋಡಿರಿ, நீங்களும் நானும் ஆராதிக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ನೀವು ನಾವು ಆರಾಧಿಸುವಂತ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವನ್ನು ಗಮನಿಸಿ ನೋಡಿರಿ. ஆச்சரியமா இருக்கும் கவனித்து பார்த்தா, ನೀವು ಗಮನಿಸಿ ನೋಡುವುದಾದ್ರೆ ತುಂಬಾ ಆಶ್ಚರ್ಯಕರವಾಗಿರುತ್ತದೆ, பிரமிப்பா இருக்கும், ಅದು ಬೆರಗಾಗುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. ஹalleluya ಹಾಲೆಲೂಯಾ. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும், ಹಾಗೆ ನಮ್ಮ ಜೀವನ ಸಹ ಇರಬೇಕು, அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். ಹಾಗೆ ನಮ್ಮ ಜೀವನ ಸಹ ಇರಬೇಕು. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, ಒಂದು ಪ್ರಥಮ ಒಂದು ಔತಣಕ್ಕೆ ಪಾಲುಗಾರರಾದಂತ ಸಭೆಯೇ, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கக்கூடியதான கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ನಾವು ಆಯ್ಕೆ ಪಡುವಂತ ಪ್ರಧಾನ ಬೋಧಕನಾಗಿರುವಂತ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವನ್ನು ಗಮನಿಸಿ ನೋಡಿ. எபிரேயர் 12:1 வாசித்து பாருங்கள். ಇಬ್ರಿ 12:1 ಓದಿ ನೋಡಿರಿ. அங்கேயும் அதை தான் நம்ம வாசிக்கிறோம். ಅಲ್ಲಿಯೂ ಸಹ ಅದನ್ನೇ ನಾವು ಓದಿ ನೋಡುತ್ತೇವೆ. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி நிற்கிற பாரத்தையும் பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கக்கூடியதான கிறிஸ்து இயேசுவை நோக்கி, அப்படிதான் கிறிஸ்து இயேசுவை நோக்கி நமக்கு ನೇಮಿக்கப்பட்டிருக்கக்கூடியதான ஓட்டத்திலே பொறுமையோடு நம்ம ஓடணும். ಆದ ಕಾರಣ ಇಷ್ಟು ಮಂದಿ ಸಾಕ್ಷಿಯವರು ಮೇಘೋಪಾದಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಸುತ್ತಲೂ ಇರುವುದರಿಂದ ನಮಗೆ ಅಭ್ಯಂತರ ಮಾಡುವ ಎಲ್ಲಾ ಭಾರವನ್ನ ಹೊತ್ತಿಕೊಳ್ಳುವ ಪಾಪವನ್ನು ನಾವು ಸಹ ತೆಗೆದಿಟ್ಟು ನಂಬಿಕೆಯನ್ನು ಹುಟ್ಟಿಸುವವನು ಪೂರೈಸುವವನು ಆಗಿರುವ ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ದೃಷ್ಟಿ ಇಟ್ಟು ನಮಗೆ ನೇಮಕವಾದಂತ ಓಟವನ್ನ ಸ್ಥಿರಚಿತ್ತದಿಂದ ಓಡೋಣ. தம்பி தங்கச்சி, ನಮ್ಮ ತಂಗಿ, நமக்கு மாதிரி அவர்தான், ನಮಗೆ ಮಾದರಿ ಆತನು ಮಾತ್ರವೇ, அவர் ஒருவர் தான் பரிபூரணம், ಆತನು ಮಾತ್ರವೇ ಪರಿಪೂರ್ಣನು. நம்ம வேதத்தில் ಅನೇಕ ಪರಿಶುದ್ಧವಾன்களை நாம் குறித்து தியானிக்கலாம், ನಮ್ಮ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಅನೇಕ ಪರಿಶುದ್ಧವಂತರನ್ನ ಕುರಿತು ನಾವು ಧ್ಯಾನಿಸಬಹುದು, அவர்கள் எல்லாரையும் குறித்து நம்ம பேசலாம், ಅವರೆಲ್ಲರನ್ನ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಮಾತನಾಡಬಹುದು. ஆனா அவர்களை விட உயர்ந்தவர், அவர்களை விட சிறந்தவர் நம்முடைய இரட்சகர் இயேசு. ಅವರಿಗಿಂತಲೂ ಉನ್ನತನು, ಅವರಿಗಿಂತಲೂ ಶ್ರೇಷ್ಠನಾದವನು ನಮ್ಮ ಯೇಸು. நம்ம கூட நிறைய சகோதரர்கள் இருக்கலாம், சகோதரிகள் இருக்கலாம், ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಹಲವು ಸಹೋದರರು ಇರಬಹುದು, ಸಹೋದರಿಗಳು ಇರಬಹುದು, அவங்கள்ட்ட நிறைய ಸ್ಟೈಲ್ இருக்கலாம், ಅವರಲ್ಲಿ ಹಲವು ವಿಧವಾದ ಒಂದು ಸ್ಟೈಲ್ ಇರಬಹುದು, அவங்கள்ட்ட நிறைய விதமான வாழ்க்கை இருக்கலாம், ಅವರಲ್ಲಿ ಹಲವು ವಿಧವಾದ ಒಂದು ಜೀವನದ ಕಾರ್ಯಗಳು அது ಇರಬಹುದು. பெர்ஃபெக்ட் இல்ல, பெர்ஃபெக்ட் ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே. ಅದು ಪರಿಪೂರ್ಣವಲ್ಲ, ಪರಿಪೂರ್ಣವಾದವನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಾತ್ರವೇ. அவங்க இப்படி இருக்கிறாங்களே, இவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க இப்படி செய்றாங்களே, இவங்க இப்படி அவங்க இப்படி பேசுறாங்களே, அவங்க இப்படி வரலையே, அவங்க அப்படி போகலையே, அவங்க எப்படி இருந்தா எப்படி போனா நமக்கு என்ன? ಅವರು ಈ ರೀತಿಯಾಗಿದ್ದಾರಲ್ಲ, ಅವರು ಆ ರೀತಿಯಾಗಿದ್ದಾರಲ್ಲ, ಅವರು ಹಾಗೆ ಮಾತನಾಡಿದಾರಲ್ಲ, ಅವರು ಹೀಗೆ ಮಾತನಾಡಿದಾರಲ್ಲ, ಅವರು ಆ ರೀತಿ ಮಾಡಿದ್ರಲ್ಲ, ಇದೆಲ್ಲ ಅವರು ಹೇಗಿದ್ರೆ ನಮಗೇನು? நான் எப்படி இருக்கிறேன், ನಾನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ, கிறிஸ்துவுக்குள் என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನನ್ನ ಜೀವನ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದೆ. அவங்க இவங்களை பார்த்தோம்னா நம்ம இப்படி வரமாட்டோம், இப்படி தான் போவோம். ಅವರು ಇವರನ್ನ ನೋಡುದಾದ್ರೆ ನಾವು ಹೀಗೆ ಮುಂದೆ ಬರುವುದಿಲ್ಲ, ಹಿಂದೆನೇ ಹೋಗುತ್ತಾ ಇರ್ತೇವೆ. நல்ல முன்னாடி வர விரும்புறீங்களா, பின்னாடி போக விரும்புறீங்களா? ಅದರಿಂದ ಮುಂದೆ ಬರಲು ಬಯಸುತ್ತೀರಾ ಅಥವಾ ಹಿಂದೆ ಹೋಗಲು ಬಯಸುತ್ತೀರಾ? பின்னாடி போக விரும்புறீங்கன்னா அப்படியே பின்னாடி போய் ஒரு நாள் காணாமலே போயிருவீங்க. ಹಿಂದೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಬಯಸುವುದಾದ್ರೆ ಹಾಗೆ ಹಿಂದೆ ಹೋಗುತ್ತಾ ಒಂದು ದಿವಸ ಕಾಣದೆ ಹೋಗುತ್ತೀರಾ. தயவு செய்து பெர் லைஸ்யாரம் சர்ச், ದಯವಿಟ್ಟು ಬೆರಿ ಲೈಸಮ್ ಸಭೆಯೇ முதிர்ச்சியை வெளிப்படுத்துங்கள். ಪ್ರಭುತ್ವತೆಯನ್ನ ನಾವು ತೋರ್ಪಡಿಸೋಣ. அதற்கு வழி வளர்ச்சி ஒன்றே, ಅದಕ್ಕೆ ದಾರಿ ಬೆಳವಣಿಗೆ ಮಾತ್ರವೇ, வளர்ச்சி ஒன்றே, ಬೆಳವಣಿಗೆ ಮಾತ್ರವೇ. கிறிஸ்து வளர்ந்ததை போல நாமும் வளரும் போது பரலோகம் நம்மை பிரமிப்பாய் பார்க்கும். ಕ್ರಿಸ್ತನು ಬೆಳೆದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಬೆಳೆಯುವಾಗ ಪರಲೋಕ ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ நம்ம ಬೆರಗಾಗುವಂತದ್ದಾಗಿದೆ. சில நேரத்துல எவ்வளவு பிரமிப்பா சில காரியங்களை பார்க்கிறோம் இல்லையா? ಆದ್ರೆ ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ಎಷ್ಟು ಒಂದು ಬೆರಗಾಗುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ ಅಲ್ವಾ? அப்படியே உன்னிப்பா பார்த்து அப்படியே ஆச்சரியப்படுறோம். ಅದೇ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿ ಆಶ್ಚರ್ಯ ಪಡುತ್ತೇವೆ. எப்படி இதெல்லாம் பண்றாங்க, ಹೇಗೆ ಇದೆಲ್ಲ ಮಾಡುತ್ತಾರೆ,
எப்படி இதெல்லாம் செய்றாங்க? ಹೇಗೆ ಇದನ್ನೆಲ್ಲ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ? ஒரு இன்னைக்கு இருந்து நாளைக்கு இல்லாம போகிற ஒரு காரியத்துக்கு அவ்வளவு பிரமிப்பு ஒரு ஆச்சரியம்னா ಇವತ್ತು ಇದ್ದು ನಾಳೆಗೆ ಇಲ್ಲದೆ ಹೋಗುವಂತ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಅಷ್ಟು ಆಶ್ಚರ್ಯಕರವೂ ಬೆರಗಾಗುವಂತದ್ದಾಗಿದ್ರೆ உங்க முன்னாடி ஒரு கேள்வி, ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ, உங்க முன்னாடி ஒரு கேள்வி. ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಇನ್ನೊಂದು ಒಂದು ಪ್ರಶ್ನೆ. இந்த காலை நேரத்தில் நம்மை ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்பாக நிறுத்துவோம். ಈ ಒಂದು ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಮುಂದೆ ನಿಲ್ಲಿಸೋಣ. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய இளமை பருவம், ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆ, அவருடைய வளர்ச்சியை குறித்து வேதம் சுருக்கமாய் நமக்கு ஒரு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறது. ಆತನ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆಯನ್ನು ಕುರಿತಾಗಿ ಸತ್ಯವಿದು ಸಂಕ್ಷಿಪ್ತವಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಾ அவர் ஞானத்தில் வளர்ந்தார், ಆತನು ಜ್ಞಾನದಲ್ಲಿ ಬೆಳೆದನು, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ந்தார், ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬೆಳೆದನು, மனுஷர் தயவில் வளர்ந்தார், ಮನುಷ್ಯರ ಒಂದು ದಯೆಯಲ್ಲಿ ಬೆಳೆದನು, தேவ கிருபையில வளர்ந்தார், ದೇವರ ಒಂದು ಕೃಪೆಯಲ್ಲಿ ಬೆಳೆದನು. மட்டுமல்ல ಅದು ಮಾತ್ರವೇ ಅಲ್ಲದೆ அதில் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ಅದರಲ್ಲಿ ಹೆಚ್ಚುತ್ತಾ ವೃದ್ಧಿ ಆದನು. அதுதான் பிரமிப்பும் ஆச்சரியமும். ಅದೇ ಆಶ್ಚರ್ಯವು ಬೆರಗಾಗುವಂತದ್ದು. அவருடைய சமூகத்தில் எழும்பி நிற்கலாம். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. அடுத்த 2 காரியங்களை சொல்வதற்கு நேரம் இல்ல. ನಂತರ ಇರುವಂತ 2 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಸಮಯವಿಲ್ಲ. நான் இங்க முடிக்கிறேன். ನಾನು ಇದನ್ನ ಇಲ್ಲೇ ಮುಗಿಸುತ್ತೇನೆ. ஹalleluya. கர்த்தருடைய கரங்களில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ನಾವು ಕರ್ತನ ಕರಗಳಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. ஆண்டவரே, ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி எனக்கு வேணும்ப்பா. ದೇವರೇ, ನನ್ನಲ್ಲಿ ಒಂದು ಆತ್ಮಿಕತೆ, ಒಂದು ಪ್ರಬುದ್ಧತೆ ನನಗೆ ಬೇಕು ಅಪ್ಪ. என்ன வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ரட்சித்தீங்கப்பா. ನನ್ನನ್ನು 20 ವರ್ಷಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನನ್ನ ರಕ್ಷಿಸಿದೆ. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி உம்மை நான் என் வாழ்க்கையில இரட்சகராக நான் கண்டுகொண்டேன். 25 ವರ್ಷಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನನ್ನ ಜೀವನದ ಒಂದು ರಕ್ಷಕನಾಗಿ ನಿನ್ನನ್ನು ಕಂಡುಕೊಂಡೆನು. என்னுடைய வாழ்க்கையின் பிரயாணத்திலே அநேக ஆவிக்குரிய வளர்ச்சிகளை நான் வெளிப்படுத்தினேன். ನನ್ನ ಒಂದು ಆತ್ಮಿಕ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ಹಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಪ್ರತಿಬಿಂಬಿಸಿದೆ. நான் என்னுடைய குடும்பம் கர்த்தருக்காக பிரகாசித்த குடும்பம். ನಾನು ನನ್ನ ಕುಟುಂಬವು ಕರ್ತನಿಗೋಸ್ಕರ ಪ್ರಕಾಶಿಸಿದಂತ ಕುಟುಂಬ. நானும் என் குடும்பமும் கர்த்தருக்காக வேலை செய்த குடும்பம். ನಾನು ನನ್ನ ಕುಟುಂಬವು ಕರ್ತನಿಗೋಸ್ಕರ ಸೇವೆ ಮಾಡಿದಂತ ಕುಟುಂಬ. அநேக ஆவிக்குரிய காரியங்களிலே ஆசையோடு ஏக்கத்தோடு தாகத்தோடு செயல்பட்ட குடும்பம். ಅನೇಕ ಆತ್ಮಿಕ ಸೇವೆಗಳಲ್ಲಿ ಆಸೆಯೊಂದಿಗೆ ಬಯಕೆಯೊಂದಿಗೆ ಸೇವೆ ಮಾಡಿದಂತ ಕುಟುಂಬ. இன்னைக்கு நான் எங்க இருக்கிறேன்? ಈ ದಿವಸದಲ್ಲಿ ನಾನು ಎಲ್ಲಿದ್ದೇನೆ? ஒவ்வொரு தேவ பிள்ளை உங்களுக்கு முன்னாடி ஒரு கேள்வியை போடுங்க. ಪ್ರತಿಯೊಬ್ಬ ದೇವ ಮಕ್ಕಳು ನಿಮ್ಮ ಮುಂದುಗಡೆ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಹಾಕಿಕೊಳ್ಳಿ. வெறும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு கிறிஸ்தவனாக இருந்து போவதற்காக ஆண்டவரே நீர் என்னை அழைத்திருக்கிறீரா? ನಾನು ಕೇವಲ ಒಂದು ಭಾನುವಾರದ ಕ್ರೈಸ್ತನಾಗಿ ಇದ್ದು ಹೋಗುವುದಕ್ಕೆ ನೀವು ಕರೆದಿದ್ದೀರಾ? என்னை நீர் அழைத்த நோக்கம் ஒன்று உண்டல்லவா? ನನ್ನನ್ನು ಕರೆದಂತ ಒಂದು ಉದ್ದೇಶ ಉಂಟಲ್ಲವಾ? எனக்குள் நீர் வைத்திருக்கக்கூடியதான ஆண்டவரே உம்முடைய எதிர்பார்ப்புகளை நான் வெளிப்படுத்த என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. ನನ್ನಲ್ಲಿ ನೀನು ಇಟ್ಟಿರುವಂತ ಒಂದು ಎದುರು ನೋಡಿಕೆಗಳನ್ನ ಪೂರ್ಣಗೊಳಿಸಿ ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாகவும் ஆண்டவர் சிலதை வைத்திருக்கிறார். ಇಲ್ಲಿರುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಲ್ಲಿ ಸಹ ದೇವರು ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆண்டவரே, உங்க நாம மகிமைக்காக, ದೇವರೇ ನಿನ್ನ ನಾಮದ ಮಹಿಮೆಗೋಸ್ಕರ நீர் எதிர்பார்க்கிற ஆவிக்குரிய முதிர்ச்சியில நான் ஒவ்வொரு நாளும் வளருவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ನೀನು ಎದುರು ನೋಡುವಂತ ಆತ್ಮಿಕತೆಯ ಒಂದು ಪ್ರಬುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಬೆಳೆಯುವುದಕ್ಕೆ ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. வளருவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ಬೆಳೆಯುವುದಕ್ಕೆ ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. ஒவ்வொரு வாய்களை திறந்து சொல்லுவோம், வளருவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಬಾಯಿಗಳನ್ನು ತೆರೆದು ಹೇಳೋಣ, ಬೆಳೆಯುವುದಕ್ಕೆ ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. ஏதாவது ஒரு விதத்திலே உமக்காக வளர என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ಯಾವುದಾದರೂ ಒಂದು ವಿಧದಲ್ಲಿ ನಿಮಗೋಸ್ಕರ ಬೆಳೆಯುವುದಕ್ಕೆ ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. வளர என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ಬೆಳೆಯುವುದಕ್ಕೆ ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. ஆண்டவரே, நீர் என்னை துக்கத்தோடு பார்க்க கூடாது. ದೇವರೇ, ನೀ ನನ್ನ ದುಃಖದೊಟ್ಟಿಗೆ ನೋಡಬಾರದು. நீர் என்னை பிரமிப்போடு ஆச்சரியத்தோடு பார்க்கும் அளவுக்கு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை நான் வெளிப்படுத்த என்னை அர்ப்பணிக்கிறேன். ನೀನು ನನ್ನಲ್ಲಿ ಆಶ್ಚರ್ಯಕರವಾಗಿ ಬೆರಗಾಗುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ನೋಡುವುದಕ್ಕೆ, ನನ್ನ ಒಂದು ಆತ್ಮಿಕತೆ ಒಂದು ಪ್ರಬುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಬೆಳೆಯುವುದಕ್ಕೆ ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. தம்பி தங்கச்சி, உங்களை ஒப்பு கொடுங்க. ತಮ್ಮ ತಂಗಿ, ನಿಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿರಿ. உங்களுக்குள் ஆண்டவர் மகிமையான காரியத்தை வைத்திருக்கிறார். ನಿಮ್ಮಲ್ಲಿ ದೇವರು ಮಹಿಮೆಯಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. உங்களுக்குள்ள விசேஷித்த காரியங்களை வைத்திருக்கிறார். ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಿಶೇಷವಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು என் ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. தேவனுக்காக நான் எதையாவது ஒன்று செய்வேன். ನನ್ನ ದೇವರಿಗೋಸ್ಕರ ಏನಾದರೂ ಒಂದನ್ನು ಮಾಡುತ್ತೇನೆ. நான் வந்து ஒரு பார்வையாளனாய் உட்கார்ந்து போவதற்காக நீர் என்னை அழைக்கவில்லை. ನಾನು ಬಂದು ಒಂದು ಪ್ರೇಕ್ಷಕನ ರೀತಿಯಲ್ಲಿ ಕುಳಿತು ಹೋಗುವುದಕ್ಕೆ ನನ್ನ ಕರೆದಿಲ್ಲ. நான் ஒரு சாதாரணமான விசுவாசியாக இருந்து போவதற்கு நீர் என்னை அழைக்கவில்லை. ನಾನು ಒಂದು ಸಾಧಾರಣವಾದಂತ ಒಂದು ನಂಬಿಕಸ್ಥನಾಗಿ ಇರುವುದಕ್ಕೆ ನಿನ್ನನ್ನು ಕರೆದಿಲ್ಲ. என்னிலே நீர் கொடுத்திருக்கிறவைகளின் மூலமாக உம்முடைய ஊழியத்தை நான் செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ನನ್ನಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿರುವುದನ್ನು ನಿಮ್ಮ ಮೂಲಕವಾಗಿ ನಿನ್ನ ಸೇವೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. என்னிலே நீர் வைத்திருக்கிறதை பயன்படுத்தி உமக்காக எதையாவது செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ನನ್ನಲ್ಲಿ ಇಟ್ಟಿರುವುದನ್ನು ಉಪಯೋಗಿಸಿ ನಿನಗೋಸ್ಕರ ಏನಾದರೂ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. சகோதரனே, சகோதரி, ஒப்பு கொடுப்போம். ಸಹೋದರ ಸಹೋದರಿ, ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. இன்னைக்கு கூட நான் படிக்கிறேன் தெரியுமா?
இன்னைக்கு நான் கூட நான் படிச்சிட்டு இருக்கிறேன். ಈ ದಿವಸದ ಸಹ ನಾನು ಓದುತ್ತಾ ಇದ್ದೇನೆ ಗೊತ್ತಾ? இன்னைக்கு நான் படிச்சிட்டு இருக்கிறேன். ಈ ದಿವಸವೂ ಸಹ ನಾನು ಓದುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. என் கூட தம்பி எலிஷா படிக்கிறாரு. ಸೇವಕರೊಟ್ಟಿಗೆ ತಮ್ಮ ಎಲಿಷನು ಸಹ ಓದುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. தம்பி சாமுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். பைபிள் காலேஜ் போயிருக்கிறாரு. ತಮ್ಮ ಸ್ಯಾಮ್ಗೋಸ್ಕರ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರನ ಸಲ್ಲಿಸಿ ಬೈಬಲ್ ಕಾಲೇಜ್ಗೆ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. அருமையான தங்கச்சி தம்பಿ, ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ತಮ್ಮ ತಂಗಿ ஆண்டவருக்காக எதையாவது செய்வதற்கு, ಕರ್ತನಿಗೋಸ್ಕರ ಏನಾದರೂ ಒಂದು ಮಾಡುವುದಕ್ಕೆ இந்த காலை நேரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ಈ ಒಂದು ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. இந்த முதல் ஆராதனை நம்ம ஒப்பு ಈ கொடுப்போம். ಒಂದು ಮೊದಲನೇ ಒಂದು ಆರಾಧನೆ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. உங்களுக்குள்ள ஆண்டவர் ஏதோ ஒண்ணு வச்சிருக்கிறாருங்க. ನಿಮ್ಮಲ್ಲಿ ದೇವರು ಏನೋ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஒவ்வொரு நாளும் உங்களை எதிர்பார்க்கிறாருங்க. ಒಂದೊಂದು ದಿವಸವೂ ಸಹ ನಿಮ್ಮನ್ನ ಎದುರು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனா பிசாசு உங்களை வஞ்சிக்கிறான். ಆದರೆ ಸೈತಾನ ನಿಮ್ಮನ್ನ ವಂಚಿಸುತ್ತಾ உங்களை ಇದ್ದಾನೆ. ஏமாற்றுகிறான். ನಿಮ್ಮನ್ನ ಮೋಸಗೊಳಿಸುತ್ತಾ நீங்க ಇದ್ದಾನೆ. செயல்படாதபடிக்கு உங்களை இழுத்து இழுத்து மண்ணோடு ஒட்டி கிடக்க உங்களை ஏமாற்றுகிறான். ನೀವು ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡದ ಹಾಗೆ ನಿಮ್ಮನ್ನ ಎಳೆದು ಎಳೆದು ಆ ಒಂದು ಮಣ್ಣೊಟ್ಟಿಗೆ ನಿಮ್ಮನ್ನ ಅಂಟಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. நீங்கள் பிரமிப்பையும் ஆச்சரியத்தையும் கொண்டு வருவதற்காக ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ನೀವು ಆಶ್ಚರ್ಯವನ್ನ ಬೆರಗಾಗುವಂತ ಕಾರ್ಯವನ್ನ ತರುವುದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಆರಿಸಿ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. ரபிக்கள், ಬೋಧಕರುಗಳು, வேத பாரகர்கள், ವೇದ ವಿದ್ವಾಂಸರು, ಶಾಸ್ತ್ರಿಗಳು, பரிசேயர்கள், ಪರಿಸಾಯರು ஆச்சரியப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை இருந்தது. ಆಶ್ಚರ್ಯಪಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜೀವನವಿತ್ತು. இன்னைக்கு நாம படிக்கிற இடத்துல நம்முடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்படுகிறாங்களா? ಈ ದಿವಸದಲ್ಲಿ ನಾವು ಓದುವಂತ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವನವನ್ನು ನೋಡಿ ಇತರರು ಆಶ್ಚರ್ಯಪಡುತ್ತಾ ಇದ್ದಾರಾ? நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்முடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் பிரமிக்கிறாங்களா? ನಮ್ಮ ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವನವನ್ನು ನೋಡಿ ಇತರರು ಬೆರಗಾಗುತ್ತಾ ಇದ್ದಾರಾ? ஏதாவது ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுங்க. ಏನಾದರೂ ಒಂದು ಪ್ರಭಾವವನ್ನ ಬೀರಿರಿ. சும்மா சாதாரணமா இருந்து போவதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. ಸುಮ್ಮನೆ ಸಾಧಾರಣವಾಗಿ ಇದ್ದು ಹೋಗುವುದಕ್ಕೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಕರೆಯಲಿಲ್ಲ. நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிரமிப்பையும் ஆச்சரியத்தையும் கொண்டு வந்தவர். ನಾವು ಆರಾಧಿಸುವಂತ ನಮ್ಮ ರಕ್ಷಕನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಅದನ್ನು ಬೆರಗಾಗುವುದನ್ನ ಆಶ್ಚರ್ಯಕರ ಕಾರ್ಯಗಳನ್ನು அவரை பின்பற்றுகிற நாம், அவரை ஆராதிக்கிற நாம், அவரை சேவிக்கிற நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ಆತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವಂತ ನಾವು, ಆತನನ್ನು ಆರಾಧಿಸುವಂತ ನಾವು, ಆತನನ್ನು ಸೇವಿಸುವಂತ ನಾವು ಏನನ್ನ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ? என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ಏನು ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ? Thank you Jesus. Hallelujah. Shakarabataraba seketara. Hallelujah. Thank you Jesus. அவரை பார்த்து சொல்லுவோம், இன்னும் எனக்கு அதிகமா நீர் வேணும் அப்பா. ಆತನ ನೋಡಿ ಹೇಳೋಣ, ಇನ್ನು ನನಗೆ ನೀನು ಹೆಚ್ಚಾಗಿ ಬೇಕು ಅಪ್ಪ. இன்னும் என் வாழ்விலே நீர் எனக்கு அதிகமாய் வேணும் அப்பா. ಇನ್ನು ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇನ್ನೂ ನೀನು ಅಧಿಕವಾಗಿ ನನಗೆ ಬೇಕು ಅಪ್ಪ. ஆண்டவர் உங்களை மிகவும் மிகவும் மதிப்புக்குரியவர்களாக பார்க்கிறாரு. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ತುಂಬಾ ಬೆಲೆ ಉಳ್ಳವರಾಗಿ ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. தம்பி தங்கச்சி, பிரதர் சிஸ்டர், ஐயா அம்மா, உங்களை மிகவும் 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 மதிப்புக்குரியவராக பார்க்கிறார். ನಿಮ್ಮ ಎಲ್ಲರನ್ನ ಆತನು ಬಹಳ ಬಹಳ ಬೆಲೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಪರಿಗಣಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவருக்கு ஏமாற்றத்தை கொடுக்காதீங்க. ಆತನಿಗೆ ಆ ಒಂದು ಮೋಸವನ್ನ ಕೊಡಬೇಡಿರಿ. எதையாவது ஒன்று ஆண்டவருக்காக செய்யுங்க. ಏನಾದರೂ ಒಂದನ್ನ ದೇವರಿಗೋಸ್ಕರ ಮಾಡಿರಿ. எதையாவது ஒன்று ஆண்டவருக்காக செய்யுங்க. ಏನಾದರೂ ಒಂದನ್ನ ದೇವರಿಗೋಸ್ಕರ ಮಾಡಿರಿ. ஹalleluya, ஹalleluya. ஜெபிக்கிறவர்களோடு இணைந்து கொள்ளுங்க. ಪ್ರಾರ್ಥಿಸುವವರೊಟ್ಟಿಗೆ ನೀವು ಜೋಡಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. ஒரு கிராமத்தை தத்தெடுங்க. ಒಂದು ಗ್ರಾಮವನ್ನು ನೀವು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. ஒரு ಮಾದத்துக்கு ஒரு முறையாவது அந்த கிராமத்துக்கு போங்க. ತಿಂಗಳಿಗೆ ಒಂದು ಬಾರಿ ಆದರೂ ಆ ಒಂದು ಗ್ರಾಮಕ್ಕೆ ಹೋಗಿರಿ. அந்த கிராமத்துல நடந்து ஜெபம் பண்ணுங்க. ಆ ಗ್ರಾಮದಲ್ಲಿ ನಡೆದು ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. யாரையாவது ஒருத்தரை ಫೋಕಸ್ வைத்து அங்க ஒரு ஊழியத்தை ஆரம்பிங்க. ಯಾರಾದರೂ ಒಬ್ಬರನ್ನ ದೃಷ್ಟಿ ಇಟ್ಟು ಅವರಿಗೋಸ್ಕರ ಒಂದು ಸೇವೆಯನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಿರಿ. ஒரு மாதத்துல ஒரு முறையாவது உங்க வீட்டு பக்கத்துல ஒரு 2 பேரை கூப்பிட்டு உங்க வீட்டுல ஜெபத்தை நடத்துங்க. ಒಂದು ತಿಂಗಳಿಗೆ ಒಂದು ಬಾರಿ ಅಥವಾ 2 ಬಾರಿ ಆದರೂ ನಿಮ್ಮ ಮನೆ ಬಳಿಯಲ್ಲಿರೋರನ್ನ ಕರೆದು ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. சும்மா நான் கிறிஸ்தவன், நான் ஆவிக்குரியவன் என்று சொல்லி நம்ம ஏமாற்றுகிறது. ಸುಮ್ಮನೆ ನಾನು ಕ್ರೈಸ್ತನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಕೊಂಡು ನಮ್ಮನ್ನ ಮೋಸಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದು. நாடக வாழ்க்கை வேண்டாம். நாடக வாழ்க்கை வேண்டாம். ಒಂದು ನಟನೆಯ ಜೀವನ ಬೇಡ. நிஜத்தை வெளிப்படுத்துவோம். ಒಂದು ಯಥಾರ್ಥತೆಯನ್ನು ಸತ್ಯತೆಯನ್ನು ತೋರ್ಪಡಿಸೋಣ. ಸತ್ಯ ದೇವனை வெளிப்படுத்தணும். ಸಭೆಯು ಸತ್ಯ ದೇವನನ್ನ ಪ್ರಕಟಿಸಬೇಕು. ಇನ್ನು ಎತ್ತನೆ ನಾட்கள் ಇನ್ನು ಎಷ್ಟು ದಿವಸಗಳು இப்படியே காலங்களை நாம் செலவிடுவது. ಹೀಗೆ ಕಾಲಗಳನ್ನು ನಾವು ವೆಚ್ಚ ಮಾಡುವಂತದ್ದು.